இந்த மண்ணில் காலந்தோறும் கவிஞர்களும் கலைஞர்களும் தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள். காலந்தோறும் இந்த கவிஞர்களும் கலைஞர்களும் தன்னுடைய சிந்தனை ஆற்றலால் இந்த பூமியை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல பல நூறு கவிஞர்கள் கால ஓட்டத்தில் காகித படகுகளாக காணாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் ஒரு சில கவிஞர்கள் மட்டும்தான் கால ஓட்டத்தை தாண்டி கலங்கரை விளக்கமாக தனித்து நின்று விடுகிறார்கள். அப்படி ஒரு தனித்து காலத்தை தாண்டி காலத்தின் தோள்களில் அமர்ந்து பயணித்து காலத்தை வென்ற ஒரு கவிஞன் இந்த தமிழ் மண்ணில் இருப்பான் என்றால் அவனுக்கு பெயர்தான் மகாகவி பாரதி. மனித வர்க்கம் உய்யும் கலை கவிதைதான். பாரதியை பற்றி மிக சிறப்பான ஒரு நூலை எழுதிய ராமசாமி ஐயங்கார் பதிவு செய்கிறார். மனிதன் உய்வதற்கான ஒரு மிகச்சிறந்த விஷயம் கவிதைதான் பரிபூரண ஆனந்தம். தத்துவம் தர்க்கம் சொல்லிக் கொடுக்கலாம், சயின்ஸ் அறிவில் மிதந்து வர செய்யலாம், மதத்திலே பக்தி பூரிக்க செய்யலாம், காதலில் கனிவும் கீதமும் நமக்கு கிடைக்கலாம், கலையில் அழகும் ஆனந்தமும் கிடைக்கலாம். ஆனால் இவை அத்தனையும் தன் அங்கங்களாக கொண்டு நம் வாழ்க்கையை முழுமை செய்கிற கடவுள் கவிதைதான் என்று சொல்லுவேன். அந்த கவிதையின் கடவுள் சுப்பிரமணிய பாரதிதான் என்று உரக்கச் சொல்லுவேன் என்று வாரா தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார். அதனால்தான் மகாகவி பாரதி நமக்கு தொழில் கவிதை என்று பதிவு செய்தார். தொழில் அப்படிங்கிறது வேற, வேலை அப்படிங்கிறது வேற. நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கிறேன் அப்படிங்கிறது வேற, ஒரு தொழில் செய்கிறேன் அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஏன்னா வேலை அப்படிங்கிறது என்னுடைய சுய தேவைகளை, என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்காக நான் செய்கிற ஒரு செயலுக்கு பெயர் வேலை. ஆனால் தொழில் என்பது நான் சார்ந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்காக என்னுடைய அர்ப்பணிப்பை நான் இந்த சமூகத்துக்கு தந்தால் அதற்கு பெயர் தொழில். அதனால்தான் பாரதி சொன்னான், நமக்கு தொழில் கவிதை. தன் கவிதையால் இந்த சமூகத்தை ஒருபடி உயர்த்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றலை பாரதி இந்த மண்ணுக்கு தந்தான். எ போயட்ஸ் லைஃப் சுட் பி எ ட்ரூ போயம் என்று மில்டன் சொல்வார். ஒரு சிறந்த கவிஞனுடைய வாழ்க்கை ஒரு கவிதையாகத்தான் இருக்க முடியும். மகாத்மா காந்தி சொல்வார் இல்லையா, என்னுடைய வாழ்க்கையே நான் இந்த பூமிக்கு விட்டு செல்லுகிற ஒரு செய்தி என்று சொல்வார். அதை போலத்தான் பாரதி தன்னுடைய வாழ்க்கையையே ஒரு கவிதையாகத்தான் நமக்கு விட்டு சென்றிருக்கிறான் என்பதில் நாம் அத்துணை பேரும் பெருமை அடைய வேண்டும். திருநெல்வேலியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலே சீவலப்பேரி அப்படின்ற ஒரு கிராமம். அந்த சீவலப்பேரி என்கின்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்டு சத்திரம் சுப்பையர் பாகிரதி என்கின்ற தம்பதிக்கு 2வது ஆண்மகனாக பிறந்தவர் சின்னச்சாமி ஐயர். தன்னுடைய கணவர் இறந்த பிறகு தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு எட்டயபுரம் சமஸ்தானத்துக்கு அந்த பாகிரதி அம்மா வருகிறார். சின்னச்சாமி ஐயரின் மாமன் மகளான லட்சுமியை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். 1882 வருடம் சின்னச்சாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் டிசம்பர் 11ஆம் நாள் திங்கட்கிழமை இரவு 9:30 மணிக்கு மகாகவி பாரதி என்கின்ற அந்த விஸ்வரூப குழந்தை ஒரு குழந்தையாக பிறக்கிறது. அப்துல் ரஹ்மான் சொல்வார் இல்லையா, அன்றைக்கு எட்டயபுரத்தில் 2 குழந்தைகள் பிறந்தன, ஒன்று பாரதி, இன்னொன்று புதிய தமிழ் என்று சொன்னார் இல்லையா. அந்த பாரதி புதிய தமிழோடு அங்கே பிரசவிக்கிறார். பாரதிக்கு பின்னால் இன்னொரு குழந்தை அவங்க அம்மாவுக்கு பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பாகிரதி என்று பெயர். பிறந்து சில ஆண்டுகளிலே அந்த குழந்தை இறந்து விடுகிறது. பாரதிக்கு 5 வயது இருக்கும்போது அவர் தன்னுடைய தாயாகிய லட்சுமியை இழந்து விடுகிறார். லட்சுமி பாரதியை விட்டு சென்ற பிறகு சரஸ்வதி பாரதியை இறுக பற்றி கொள்ளுகிறார். லட்சுமி தான் போயிடுச்சு, இனிமேல் சரஸ்வதியாவது உன் கூட இருக்க வேண்டும் என்று தாயை இழந்த லட்சுமியை இழந்த பாரதிக்கு சரஸ்வதி ஒரு தாயாக இருந்து அவரை இறுக பற்றி கொள்ளுகிறார். 11 வயதில் பாரதிக்கு பாரதி என்கின்ற பட்டம் கிடைக்கிறது. முருக பாரதி சொன்னது போல நிறைய பாரதியை பற்றிய ஆய்வு நூல்கள், ஆவண இதழ்கள், கவிதைகள், நிறைய கட்டுரைகள் வந்தாலும் கூட இந்த பாரதி என்கின்ற பட்டம் எந்த சூழ்நிலையில், யாரால், எப்பொழுது, எதற்காக கொடுக்கப்பட்டது என்கின்ற தெளிவு இன்னும் கிடைக்கவில்லை.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. பாரதியாருடைய தம்பி ஒன்று சொல்லுகிறார், செல்லம்மாள் பாரதி ஒன்று எழுதுகிறார், அவருடைய பிள்ளைகள் ஒரு மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஆனால் பாரதி என்று காலத்தை வென்று நிற்கக்கூடிய இந்த பட்டம் எப்படி கிடைத்தது என்பதற்கு தெளிவான ஒரு ஆய்வை இனிமே வரக்கூடிய மாணவர்கள் எடுத்தால் நிச்சயம் இந்த பாரதி கூறுகிற ஒரு தமிழ் உலகில் அவங்களுக்கு ஒரு பெரிய பெயர் கிடைக்கும் என்பதை அவங்க மனதில் குறித்து கொள்ளலாம். இந்த பாரதி என்கின்ற பட்டம் ஏன் கிடைத்தது, எப்படி கிடைத்தது? 11 வயதில் பாரதி பட்டம் கிடைக்கிறது. 14 வயதில் 7 வயதே ஆன செல்லம்மாவை பாரதிக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். 15 வயதில் பாரதி தந்தையையும் இழந்து விடுகிறான். தந்தையையும் இழந்துவிட்ட பாரதி தன் அத்தையோடு காசிக்கு சென்று 3 ஆண்டுகள் அங்கே தங்கி இருந்து பல மொழிகளையும் கற்கக்கூடிய ஆற்றல் காசியிலே பாரதிக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கி முருக பாரதி காசிக்கு போக முடியலன்னு வருத்தப்பட்டார். ஆனால் அந்த பாரதிக்கு காசிக்கு போகிறதற்கான ஒரு வாய்ப்பு மிக சிறப்பாக ஒரு தக்க தருணத்தில் அமைந்தது. அங்கே தான் பாரதி அந்த கோட்டு போடுகிற பழக்கம் வந்தது. அந்த முண்டாசு கட்டி கொள்ளுகிற, பின்னாடி ஒரு வாள் விட்டு நம்ம பார்க்குற அந்த சுருளா வச்சு கெட்டுகிற அந்த முண்டாசு கட்டுகிற பழக்கம், முறுக்கு மீசை வைக்கிற பழக்கம், நெத்தியில் நல்ல பெரிய பொட்டு வைக்கிற பழக்கம், அந்த கோட்டில் நேரு மாமா மாதிரி தினம் ஒரு பூ வச்சுக்குவாராம். ரோஜா பூ கிடைக்காட்டாலும் ஒரு சின்ன மல்லிகை பூவையோ என்ன பூ அன்று மலர்ந்த ஒரு பூவை சூடிக்கொள்ளுகிற பழக்கம் பாரதிக்கு காசியிலிருந்து கிடைத்தது. கையில் எப்பயுமே ஒரு பென்சில் வச்சுருப்பார். அந்த பென்சிலுக்கு பேர் பெருமாள் செட்டி பென்சில் அப்படின்னு பேர். அந்த ஒரு பென்சில் தான் யூஸ் பண்ணுவார். இந்த பிராண்டு யூஸ் பண்ணுவாங்கள்ல சில பேர், அது மாதிரி இந்த பெரியவங்களாம் அந்த ஹீரோ பென்னு தான் வச்சுருப்பாங்க. அதை தவிர்த்து வேறு எந்த பேனாலையும் எழுத மாட்டாங்க, கையெழுத்து போட மாட்டாங்க. அது மாதிரி பாரதி இந்த குறிப்பிட்ட அந்த பிராண்டு பென்சிலை எப்பயுமே கையில் வச்சுருப்பார். பாரதியாருடைய எழுத்து நல்ல குண்டு குண்டா இடைவெளி விட்டு தேவையான இடத்துல கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி எல்லாமே ரொம்ப சரியாக வைத்து ஒரு சின்ன குழந்தை, வாசிக்க தெரிஞ்ச ஒரு குழந்தை எடுத்து படித்தால் கூட தெளிவாக புரிகிற அளவுக்கு சிறப்பான கையெழுத்தோடு எழுதக்கூடியவர் நம்முடைய மகாகவி பாரதி. இந்த பாரதி யார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, பாரதி ஒரு கவிஞனா? ஆமாம், அவன் ஒரு கவிஞன். பாரதி ஒரு இசை வல்லுனனா? ஆமாம், அவன் எந்த ஒரு கவிதையையும் எந்த ஒரு பாடலையும் அதற்கான ராகத்தோடு தாளத்தோடு பாடி பழக்கப்பட்டவன், அப்படியே எல்லாருக்கும் பயிற்றுவித்தவன். அவன் ஒரு இசை வல்லுனன். சொற்பொழிவாளனா என்று கேட்டால் ஆமாம், பாரதி ஒரு சொற்பொழிவாளன். தன்னுடைய கடைசி உரை ஈரோடுக்கு பக்கத்தில் கருங்கல் பாளையத்தில் மனிதனுக்கு மரணம் இல்லை என்று பேசிவிட்டு வந்த பிறகுதான் அவன் காலமானான். மிகச்சிறந்த சொற்பொழிவாளன், சிறுகதை எழுத்தாளன், கட்டுரையாளன், நாவலாசிரியன், எப்போதும் அவன் ஒரு பத்திரிகையாளன். சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக சேர்ந்து இந்தியா என்ற பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்து சக்கரவர்த்தினி என்கின்ற பெண்களுக்கான ஒரு இதழை தொடங்கி, ஒரு கார்ட்டூன் சித்ராவளி என்கின்ற ஒரு கார்ட்டூன் இதழை தொடங்கி பத்திரிகை உலகத்தில் எத்தனை சாதனை செய்ய முடியுமோ அத்தனை சாதனையையும் முதலில் தொடங்கிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலுக்கு சொந்தக்காரவன் மகாகவி பாரதி. தமிழால் பாரதி பெருமை பெற்றதும் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் என்று பாரதிதாசன் சொன்னால் அதற்கு 100% உரித்தானவன் நம்முடைய பாரதி. பாரதி ஒரு குறும்புக்காரனா அப்படின்னு கேட்டால் அதுவும் தான். இப்படியெல்லாம் இருக்கிறவங்க ஒரு சீரியஸானவங்களாக தான் நம்ம நினைப்போம். ஒரு கவிஞராக இருக்கிறார், எழுத்தாளராக இருக்கிறார், பத்திரிகைக்காரராக இருக்கிறார். இவர் எப்படி இருப்பார்? எப்போ எப்படி உருன்னு சீரியஸாக தானே இருப்பார், இருக்க மாட்டார். ரொம்ப ஜாலியாக இருப்பார், ரொம்ப நகைச்சுவையாக இருப்பார், கலன்னு இருப்பார். கடையத்தில் அவர் இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த தண்டோரை அடிப்பார்ல, அவர் கையில் ஒரு 4 நாவாக கொடுத்து எல்லா தெருவுலையும் போய் தண்டோரை அடி. என்னென்னு அடிக்கணும்? சாகாமல் இருப்பது எப்படி அப்படின்னு பாரதி சொல்லி கொடுக்க போகிறான். எல்லாரும் பாரதி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி தண்டோரை அடி அப்படின்ட்டான். அவன் எல்லா இடத்துலையும் போய் சாகாமல் இருப்பது எப்படி என்று பாரதி நமக்கு சொல்லி கொடுக்க போகிறார் அப்படின்ன உடனே அதையும் நம்பி ஒரு கூட்டம் வந்து நின்றுச்சு. பாரதி வீட்டு திண்ணையில் நின்றுட்டு இப்படியே எண்ணி பார்க்குறார். 20-30 ஜனங்கள் வந்து நிற்கிது. எதுக்காக நிற்கிது? சாகாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது பாரதி சொல்லி கொடுக்க போகிறான். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளாம் சாகாமல் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. பாரதி கேட்குறான், சாகாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட வந்திருக்கிறீங்களா? ஆமாம், சாகாமல் இருக்கணும்னா நீங்கள் உயிரோடு இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை பற்றி புறம் பேசிக்கிட்டு இருக்கு, அடுத்தவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு ஒரு சவம் மாதிரி இருக்கிற நீங்கள் வாழவே இல்லை, உயிரோடவே இல்லாத நீங்கள் எப்படி சாகாமல் இருக்க முடியும் அப்படின்னோடனே எல்லாம் தலையில் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு குறும்புகளால் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு கிளர்ச்சியை, ஒரு புரட்சியை உண்டு பண்ணுகிற ஒரு அற்புதமான ஒரு இளைஞனாகவும் பாரதி தன் வாழ்நாள் முழுக்க இருந்தார். ஒரு பத்திரிகைக்கு சந்தா நிர்ணயித்தால் கூட இவ்வளவுதான் சந்தா அப்படிங்கிறது தானே கால வழக்கம். ஒரு பத்திரிகைக்கு இதான் ரேட்டுனா இதான் ரேட்டு, அயல் நாடுகளுக்கு ஒரு தொகை, இதுதான். ஆனால் பாரதி மட்டும்தான் சமீன்தார்களுக்கு 3 ரூபாய்,
அரசு பணியாளர்களுக்கு 2 ரூபாய், சாதாரண வேலை செய்கிறவர்களுக்கு 1 ரூபாய், மாணவர்களுக்கு காலனா என்று வாங்குகிறவர்களின் பொருளாதாரத்தை பார்த்து சந்தா நிர்ணயித்த ஒரே பத்திரிகையாளன் மகாகவி பாரதிதான். பாரதி ஏன் கொண்டாடப்பட வேண்டும்? பாரதி ஏன் வருடா வருடம் இந்த கவிராசன் விழாவில் யாரையாவது ஒரு வெளியிலிருந்து ஒருத்தர் அழைத்து வந்து ஒரு சிந்தனை அரங்கமோ கருத்தரங்கமோ கவியரங்கமோ வைத்து வருடா வருடம் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஏன் பாரதியை நாம் நினைக்க வேண்டும் என்றால், பாரதி காலத்துக்கு முன்னால் இருந்து இந்த தமிழ் கடந்து வந்த பாதையை நாம் ஒரு பருந்து பார்வை பார்த்தால் நமக்கு ஒரு தெளிவான ஒரு நுட்பமான ஒரு பார்வை கிடைக்கும். கிபி 127ஆம் ஆண்டு, 1ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னால் வந்த முதல் நூற்றாண்டு. அப்போது தமிழகத்தின் மொத்த மக்கள் தொகையே 40 லட்சத்துக்கு உள்ளதாம். அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே புகழ் என்றால் உயிரும் கொடுக்குவர், பழி என்றால் உலகோடு வரினும் கொள்ளலர் என்று புகழுக்காக இந்த மண்ணில் பேசிய முதல் குரல் நம் சங்க இலக்கியத்தின் குரலாக இருந்தது. 2ஆம் நூற்றாண்டு அந்நிய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக முகம் காட்டத் தொடங்கிய ஒரு நூற்றாண்டு. அந்த காலகட்டத்தில் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்று வள்ளுவரை எழுத வைத்து தன்னை வளப்படுத்தி கொண்டது நம்முடைய வண்ணத்தமிழ். 3ஆம் நூற்றாண்டு அந்நியர் ஆதிக்கத்தின் நிறம் முழுமையாக உட்புகுந்த ஒரு காலகட்டத்தில் இளங்கோவின் கைகளில் எழுத்தாணியாக மாறி நின்று உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று 3 உண்மைகளை எழுத வைத்து தன்னை மிகப்பெரிய விஸ்வரூபமாக மாற்றி காட்டியது நம்முடைய முத்தமிழ். 4ஆம் நூற்றாண்டும் 5ஆம் நூற்றாண்டும் இருண்ட காலம் என்று தமிழகத்தில் சொல்லப்படுகிறது. களப்பிரர்கள் என்கின்ற ஒரு ஆட்சி காலத்தில் தமிழும் தமிழர்களும் இருட்டடிப்பு செய்யப்பட்டார்கள். பாலி மொழி எங்கும் பேசப்பட்டது, தமிழும் தமிழர்களும் நசுக்கப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் கூட ஏலாதியாக நாலடியாராக சிறுபஞ்சம் மூலமாக தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தக்க வைத்து கொண்டது நம்முடைய தமிழ். 6ஆம் நூற்றாண்டு பல்லவர் ஆட்சி செய்த ஒரு காலத்தில் சமணமும் பௌத்தமும் தலைவோங்கி நின்ற சூழலில் தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்று அப்பரை எழுத வைத்து அழகு பார்த்தது நம்முடைய அன்னை தமிழ். 7ஆம் நூற்றாண்டு சமணர் ஆதிக்கம் தலை நிமிர்ந்து நின்ற காலகட்டத்தில் நன்று உடையானை தீயது இல்லானை நரைவெள்ளேறு ஒன்று உடையானை என்று சம்பந்தனை எழுத வைத்து மிக சமத்தாக தன்னை காத்து கொண்டது நம்முடைய சந்தத்தமிழ். 8ஆம் நூற்றாண்டு வைணவமும் சைவமும் கைகோர்த்து கொண்டு கதகளி ஆடிய ஒரு அற்புதமான நூற்றாண்டு. நம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க என்று மணிவாசக பெருமானையும் கற்பூரம் நாருமோ கமலப்பு நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ என்று சங்கின் காதுகளில் ஆண்டாள் காதல் பாடி தன்னை தக்க வைத்து கொண்ட ஒரு அழகு தமிழ் 8ஆம் நூற்றாண்டு தமிழ். 9ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டை சொந்தம் கொண்டாடி கொண்டு தன்னை மிக பிரபலமாக மாற்றிக்கொண்டது நம்முடைய அழகு தமிழ். 10ஆம் நூற்றாண்டு நலவெண்பாவும் கலிங்கத்து பரணியும் பாடி தன்னை நிலைநிறுத்தி கொண்டது நம்முடைய தமிழ். 11ஆம் நூற்றாண்டு மூவர் உலாவும் நன்னூலும் எழுத வைத்து எழுந்து நின்றது நம்முடைய தமிழ். 12ஆம் நூற்றாண்டு எங்கும் போர் எங்கும் போர் எதிலும் போர் ஓயாத ஓலம் அணையாத நெருப்பு என்று ஒரு மாபெரும் போட்டியும் பொறாமையும் அரச பதவிகளுக்கான போட்டியும் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கம்பருடைய கைகளில் உயர்ந்து நின்று யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று தன்னை எழுத வைத்தது நம்முடைய அன்னை தமிழ். 13ஆம் நூற்றாண்டு மாலிகாபூர் படையெடுப்புக்கு பயந்து போய் தமிழர்கள் கொத்து கொத்தாக தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார்கள். தமிழர்கள் செத்து போனாலும் கூட தமிழ் செத்து போகாமல் தன்னை வளமாக காத்து கொண்டு தைரியமாக உயர்ந்து நின்றது. 14ஆம் நூற்றாண்டு உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் என்று சேக்கிழாரை எழுத வைத்து செவ்வனை நின்றது நம்முடைய செந்தமிழ். 14ஆம் நூற்றாண்டு தாண்டி 15ஆம் நூற்றாண்டிலே நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று சித்தர்களின் வாயில் கலகக்குரல் கொண்டு தன்னை காத்து கொண்டது நம்முடைய கன்னித்தமிழ். 16ஆம் நூற்றாண்டில் வில்லிபுத்தாரின் உயிருக்குள் பரிணமித்து பாரதமாய் மகாபாரதமாய் எழுதி நின்றது நம்முடைய பைந்தமிழ். 18ஆம் நூற்றாண்டு தேம்பாவணி சீரா புராணத்தின் தோள்களில் சாய்ந்து கொண்டு தன்னை காத்து கொண்டது நம்முடைய தமிழ். 19ஆம் நூற்றாண்டு வள்ளலாரின் குரலில்
அன்பையும் சைவத்தையும் கொல்லாமையையும் பேசி நின்றது நம்முடைய தமிழ். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரைக்கும் ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தின் பிடியில் சிக்கி தமிழ் நசுக்கப்பட்ட போது, தமிழர்கள் அடிமைப்பட்ட போது, மன்னர்களின் மடாலயங்களிலும் அவைகளிலும் யமகம் திரிபுகளாய், கட்டளை கலித்துறை வெண்பாக்களாய் தன்னை மறைத்து மறைத்து புலவர்கள் கையில் வாழ்ந்து கொண்டே வந்த தமிழ் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மகாகவி பாரதியின் கைகளில் தன்னை ஒப்படைத்து அந்த எட்டயபுரத்து எரிமலை கவிஞரின் முண்டாசுகளில் ஏறி நின்று அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று அறைகூவல் விடுத்தது என்றால், இந்த 20 நூற்றாண்டு தமிழையும் தன் கைகளில் அள்ளி வைத்து கொண்டு அடுத்து வருகின்ற தலைமுறை கவிஞர்களுக்கும் அள்ளல்ல குறையாத அமுத சுரபியாக வார்த்தைகளை வடிவமைத்து தந்த ஒரு மாபெரும் கவிஞனுக்கு பெயர்தான் பாரதி என்று நாம் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். இந்த 20 நூற்றாண்டு தமிழையும் தன் உயிரில் தேக்கி எடுத்துக்கொண்டு புது புது சொற்களாய், புது புது வாக்கியங்களாய், புது புது வார்த்தைகளாய் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று இந்த உலகத்துக்கே அறைகூவல் வைத்த ஒரு அற்புதமான கவிஞன். செக்கோஸ்லோவியா அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்திருக்கிறார். அவர்கிட்ட நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு செலவைக்கணும், எனக்கு வேண்டியவங்களுக்கு செலவைக்கணும்னு விண்ணப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, இது எதுக்கு ஆளாளுக்கு வந்துட்டே இருக்கிறீங்க, யார் வேணால் யாருக்கு வேணால் செலவைக்கலாம், யார் வேணால் யாருக்கு வேணால் செலவைக்கலாம். ஒரே ஒரு நிபந்தனை, யாருக்கு செலவைக்க போகிறீங்களோ அவர் இறந்து 50 வருடங்களுக்கு பிறகு வைக்கலாம் அப்படின்ட்டார். 50 வருடங்களுக்கு பிறகு ஒருவர் நினைக்கப்பட்டார் என்றால் நிச்சயமாக இந்த மானுடகுலத்துக்கு ஏதேனும் ஒரு சாதனை செய்தவராகத்தான் இருப்பார் என்று அந்த மன்னர் ஆணையிட்டாராம். இன்றைக்கு நாம் திரும்பி பார்க்கிறோம், பாரதி பிறந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, நூற்றாண்டுகளை தாண்டிவிட்டோம். பாரதி மறைந்தே நூற்றாண்டுகளை நாம் தாண்டிவிட்டோம். ஆனாலும் பாரதிக்கு இன்றைக்கு சிலை வைக்கப்படுகிறது, பாரதிக்கு இன்றைக்கு விழா எடுக்கப்படுகிறது, பாரதி பேரில் இந்த மன்றங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாரதி பேரை சொன்னால் உண்மையான பாரதி நேசம் கொண்ட ஒரு சில மனிதர்கள் வந்து உட்காருகிறார்கள் என்றால் பாரதி என்றைக்கும் நினைக்கப்படக்கூடிய ஒரு புகழுக்கு சொந்தக்காரன் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. தோழர் ஜீவானந்தம் பேசும்போது சொல்லுவாங்க, 1000 கால் பூதமடா என்று சொல்வார்கள். அவன் பிறந்த ஊர் நாகர்கோவில் பக்கத்தில் பூதப்பாண்டிங்கிற ஊர். 1000 கால் பூதம் வந்து நின்று பேசுனா எப்படி இருக்கும், அது மாதிரி தோழர் ஜீவா பேசுவாராம். தோழர் ஜீவாவை கம்பனை தோழர் ஜீவாவுக்கு அறிமுகப்படுத்தினது பாரதி தான். 12ஆம் நூற்றாண்டில் கம்பன் ராமாயணத்தை இயற்றினான். அதற்கப்புறம் அடுத்து 800-900 ஆண்டுகளாக யாருமே பேசலை. கம்பனை பற்றி யாருமே திரும்பி கூட பார்க்கலாம். ஆனால் அந்த கம்பனை கையில் எடுத்து ஞாபகப்படுத்தியவன் மகாகவி பாரதி. கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் என்று கம்பனை பல இடங்களில் பதிவு செய்து இந்த கம்பன் எப்படிப்பட்டவன் என்கின்ற தேடலை தோழர் ஜீவாவுக்கு பாரதி தான் சொன்னான். அதனால தான் கம்பன் என்றொரு மானுடன் என்று ஜீவா காரைக்குடி கம்பன் கழகத்தில் பேசினார். 1955 கம்பனும் பாரதியும் என்கின்ற தலைப்பிலே பேசினார். ஏன் கம்பனை பாரதி இவ்வளவு கொண்டாடுறான்? எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் ராவணன் வந்து நிற்கிறான். இன்று போய் நாளை வா அப்படின்னு ராமன் சொல்கிறான். தோழர் ஜீவா சொல்கிறாரு, நீங்கள் யோசித்து பாருங்கள், உலகப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஹிட்லர் எல்லா ஆயுதமும் இழந்து நிராயுத பாணியாக நிற்கிறான். இப்போ இருக்கிறவங்க, ஐயா ஹிட்லர் ஐயா, இன்றைக்கு போய் நீங்கள் நாளைக்கு பீரங்கியோடு வாருங்கள் என்று சொல்லுவோமா? அந்த இடத்துல அவரை முடிக்கணும் இல்லையா? அதுதானே போர் தந்திரம். ஆனால் அன்றைக்கு ராவணன் எதுவும் இல்லாமல் நின்றபோது இன்று போய் நாளை வா என்று ராமனை சொல்ல வைத்த கம்பன் ஒரு மானுடன் இல்லையா? அதனால்தான் பாரதி கம்பனை மானுடன் என்று சொன்னான் என்று தோழர் ஜீவா பேசிய பேச்சை கேட்டவர்கள் எழுதின எழுத்தே நமக்குள்ள அப்படி ஒரு ஆவேசத்தையும் ஒரு மன உற்சாகத்தையும் தரும். தோழர் ஜீவா தான் 1962 சென்னையில் நடந்த ஒரு பாரதி விழாவில் கடைசியாக அவர் ஆற்றிய உரையில் பாரதியாருடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும், பாரதியின் பல்கலைக்கழகம் பாரதியைப் போலவே விஸ்வரூபம் எடுத்து எல்லா துறைகளும் எல்லா கலைகளும் கொண்டு வந்து இந்த மண்ணுக்கு அடுத்த தலைமுறைக்கு தரப்பட வேண்டும் என்று பதிவு செய்துவிட்டு போனார். அதற்கடுத்து 20 வருடங்கள் கழித்து 1982 பாரதியார் பல்கலைக்கழகம் என்று ஒன்று கோயம்புத்தூரில் தொடங்கப்பட்டது. ஒரு நல்ல ஆற்றல் உள்ள அதிரும் உரைக்கு ஒரு அதிர்வு இருக்கிறது, அந்த வார்த்தைகளில் ஒரு காந்தம் இருக்கிறது, அந்த சொல்லில் ஒரு உண்மை இருக்கிறது. சில வருடங்கள் கழித்தாவது அது நிச்சயம் பழித்து விடுகிறது என்பதை
அண்ணன் பேசுகிற பேச்சின் அந்த அதிர்வு நமக்குள்ளே தந்தது. தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் தான் 1928 பாரதியாருடைய படைப்புகளை எல்லாம் அரசாங்கம் பறிமுதல் செய்த போது முதல்ல ஒரு போர்க்குரல் எழுப்பினார். பாரதியின் படைப்புகளை பறித்து விட்ட பிறகு இந்த தேசத்தில் என்ன இருக்கிறது? பாரதி மேல் அக்கறை கொண்டவர்கள், தமிழின் மேல் பற்று கொண்டவர்கள், இந்த நாட்டின் மேலே அக்கறை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் பாரதிக்கு ஆதரவாக நான் எழுப்பப்படுகிற இந்த தீர்மானத்தில் கையெழுத்திட்டு வரிசையில் வந்து நிற்க வேண்டும் என்ற அவருடைய அறைகூவலுக்கு பின்னால் அத்தனை பேரும் வந்து நின்றார்கள். உங்கள் புதுக்கோட்டை முத்துலட்சுமி ரெட்டி அவர்களும் பாரதிக்காக கையெழுத்து போட்டு தீர்மானம் எழுதியவர். இந்த புதுக்கோட்டை மண் பாரதிக்கு எவ்வளவு ஆதரவையும் அன்பையும் செலுத்தி இருக்கிறது என்று பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பாரதி பற்றி நீங்கள் எங்கே கேள்விப்பட்டீங்க? அப்படியே ரிவைன் பண்ணி பாருங்கள். யார் பேசும்போது நீங்கள் பாரதி அப்படிங்கிற வார்த்தையை, பாரதி பாடின பாட்டை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு பேச்சாளர் மூலமாக தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நமக்கு எழுத படிக்க தெரிகிற அந்த வயதுக்கு முன்னால் பாரதியுடைய கவிதைகள் இவ்வளவு சிறப்பானது என்று நம்முடைய அறிவுக்கண் திறப்பதற்கு முன்னால் நம்ம தெருவிலையோ ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்வுகளையோ யாரோ ஒருத்தர் பேசுவதன் மூலமாகத்தான் பாரதி நிச்சயமாக நமக்கு அறிமுகமாக இருக்க அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு நினைவில் தெரிந்து குமரி ஆனந்தன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேச்சு போட்டி நடத்தினார். தமிழிசை அவர்களும் குமரி ஆனந்தன் அவர்களும் அந்த பேச்சாளர்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ அந்த நிகழ்வு முடியும் போது குமரி ஆனந்தன் பாரதி பற்றின பேசின பேச்சை ஒரு 5 நிமிஷம் போடுவாங்க, தொடர்ந்து வாரம் போடுவாங்க. அதுக்காகவே நாங்கள் உட்காந்துருப்போம். அவர் பேசும்போது இந்த போடியம் இருக்கு இல்லையா, அதில் அந்த தலைப்பை எழுதியிருப்பாங்க. அந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா பாரதிர பாடிய பாரதி, மேலேயும் பாரதி வரும், பாரதிர பாடிய பாரதி அப்படின்னு இருக்கும். அந்த தலைப்பை பார்க்கும் போதே பாரதிர பாடிய பாரதி என்று குமரியானந்தன் அவர்கள் பாரதியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு பாடலையும் சொல்லும்போது அந்த சின்ன வயசுலேயே நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். என்னம்மா அந்த பாரதி எழுதியிருக்கிறார், அவர் எங்கே இருந்தாலும் அவரை போய் பார்க்கணும் அப்படின்லாம் ஒரு ஆசை வந்து. அந்த அளவுக்கு பேச்சாளர்கள் நமக்குள்ளே நம்முடைய ரத்தத்துக்குள்ளே கொண்டு வந்து பாரதியை ஒரு குளுக்கோஸ் மாதிரி ஏற்றி விட்டுட்டு போயிடுறாங்க. PK பாரதி கிருஷ்ணகுமார் பாரதி மேலே கொண்ட காதலின் காரணமாகவே தன்னுடைய கிருஷ்ணகுமார் என்கின்ற பெயரை பாரதி கிருஷ்ணகுமார் என்று மாற்றிக்கொண்ட அந்த உயர்ந்த மனிதர் அவர். நாங்கள் கல்லூரி பருவத்தில் இருக்கும்போது இந்த அச்சமில்லைங்கிற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த முதல் வரிக்கு அர்த்தம் சொன்னார். நம்ம அதை உற்சாகமாக சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிலிந்து வீழுகின்ற போதிலும், அவ்வளோதான். இதை நம்ம கடந்தே போயிடுவோம். இது சொல்லும் போதே நல்லா இருக்கேன்ட்டு. ஆனால் அவர் அந்த வரியை நல்லா ஞாபகம் வச்சு சொன்னார். இப்போ ஒரு இடி விழுதுன்னா நம்ம எங்கே போய் பாதுகாப்பாக நிற்போம்? புதுக்கோட்டையில் இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஒரு இடி விழ போகுதுன்னு சொல்கிறாங்க ஐயா. ஒன்று இந்த மகாராஜா பேக்கரிக்குள்ளே படக்குன்னு பதுங்கிடுவோம், ஒரு பப்ஸு சாப்பிட்டுட்டு நிற்கலான்ட்டு. இல்லை நகர்மன்றத்துக்குள்ளே ஒதுங்குவோம். இல்லை ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கட்டடம் வீடு இப்படி ஏதாவது ஒரு இடத்துல போய் பதுங்குவோம்ல. ஆனால் எது நம்ம மேலே விழுந்தா எதுக்கு பின்னாடியும் போய் ஒழிய முடியாதோ, எதற்கு பின்னாலும் போய் மறைய முடியாதோ, அது விழுந்தாலும் நீ அச்சம் இல்லாமல் இரு. எது விழுது? வானமே இடிஞ்சு விழுது. இடி விழுந்தால் தப்பிச்சிடலாம். ஒரு பூகம்பம் குறிப்பிட்ட இடத்துல இருக்குன்னா தப்பிச்சிடலாம். மழை ஒரு இடத்துல பெய்யுதுன்னா எங்கேயாவது ஒதுங்கிடலாம். ஆனால் வானமே இடிஞ்சு விழுந்துருதுங்க. வானமே இடிஞ்சு விழுந்துச்சுன்னா எங்கே போய் ஒளிவீங்க? எங்கே போய் மறைவீங்க? அது எங்கே விழுது? இவர் பக்கத்தில் விழலை, அங்கே விழலை, தலை உச்சியில் விழுது நச்சுன்னு. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. என்ன வார்த்தை! வானமே உன் உச்சந்தலையில் விழுந்தா கூட பயம் இல்லாமல் இருடான்னு சொன்ன ஒரு தைரியம் இருக்கு இல்லையா? இதை நமக்கு புரிய வைப்பதற்கு ஒரு உரையாசிரியர், ஒரு பேச்சாளர், ஒரு சொற்பொழிவாளர் தேவையாக இருக்கிறதா இல்லையா? அவங்க சொன்ன அந்த வார்த்தை நமக்குள்ள அப்படியே ஆழமாக நின்றுது. இப்போ இதோடைய விளக்கம் நம்ம என்னைக்கு கேட்டாலும் உங்கள் மனசுலேருந்து மறையவே மறையாதில்லையே. இதை தந்தவர் BK. இப்போ எத்தனை பேச்சாளர்கள்! நெல்லை ஜெயந்தா பற்றி சொன்னார். அவர் போகிற போக்கில் ஒரு வரி சொன்னார். பாரதி பிறந்ததும் 11ஆம் தேதி, மறைந்ததும் 11ஆம் தேதி. அவர் சொல்கிறார், எண்கள் கூட எழுந்து நின்று மரியாதை தந்தது உனக்குத்தானடா பாரதி. வேங்கவா இப்படி போகிற போக்கில் அப்படி ஒரு வீச்சு. பாரதியை சொன்ன உடனே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வரிகள் வந்து விழுகிறது. கை கொடுத்த தெய்வம் படத்தில் சிவாஜி கணேசன் பாரதியாக வருவார் பாருங்க. அடாடாடாடா, சிவாஜி என்னங்க மனுஷன் வரலாம், இப்படியா ஒருத்தர் பிறப்பார். வஉசின்னா அவர் தான் வஉசி, கட்டபொம்மன்னா அவர் தான் கட்டபொம்மன், பாரதினா அவர் தான் பாரதி, திருநாவுக்கரசர்னா அவர் தான் திருநாவுக்கரசர். இப்படி ஒரு
தமிழ் நடிகன் இந்த மண்ணில் பிறந்தான் என்பதை இனி வரும் தலைமுறை நம்பவே முடியாதுங்கிற அளவுக்கு பாரதியாரா சிவாஜி நடிச்சிருப்பார் பாருங்க. அந்த ஒரு பாட்டுக்கு வருவார், சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரனன் நாட்டிலம் பெண்களுடனே அப்படிங்கிற பாட்டில் அப்படி அவர் ஒரு பெருமிதமாக பார்ப்பார் பார்த்தீங்களா. அந்த சிவாஜியோடைய முகத்தை மறக்கவே முடியாது. பாரதியார் அப்படியே மனசுக்குள்ளே பச்சைக்குன்னு ஒட்டிக்கிட்டார். இந்த இடத்துல அவருக்கு அந்த படத்தில் ஒரு பரு கூட இருக்கும். அவ்வளோ க்ளோஸ்அப்பில் அந்த அந்த நிலாவுக்கு நடுவில் அப்படியே கம்பீரமாக உட்காந்துருப்பார். உண்மையிலே பாரதி இந்த பாட்டை எழுதும் போது இவ்வளவு பெருமிதத்தோடு தான் எழுதுனா அப்படிங்கிறத நம்மளை நம்ப வைப்பார். அதில் அந்த கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்களா, அதோடைய அழகு என்ன தெரியுமா? சேரன் அண்ணா இல்லை அதுக்கடுத்து சொல்வார்ல, அந்த தந்தம் கொடுத்து வாங்குவாங்களே, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி மெற்றிலைக்கு மாறுகொள்வோம்னு சொல்லும்போது அந்த மராட்டியராகவும் அவர் தான் வருவார், இந்த கேரளாக்காரரும் அவராக தான் வருவார். அந்த தந்தத்தை கொடுப்பாரு வெற்றிலையாமா. அந்த இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களில் இருக்கிற அந்த வேஷத்தையும் சிவாஜியை தான் போட்டிருப்பார். ஒன்று கூட வித்தியாசமாகவே இருக்காது. அப்படியே அந்த இந்தியா என்பது, இந்தியன் என்பது ஒன்று தான், நாம் ஒருவனே இந்தியாவின் அத்தனை மனிதர்களாகவும் மாற முடியும் என்கின்ற அந்த பாரதியின் கற்பனையை அந்த இயக்குனர் அவ்வளோ அழகாக பதிவு செஞ்சுருப்பார். ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம எல்லாமே ஒன்று தான் பாரதி எழுதினா இல்லையா. அதனால் அந்த ஒவ்வொரு வரியிலையும் வரக்கூடிய அந்தந்த மாநிலத்து மனிதனாகவும் சிவாஜியே வருவார். இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, சிவாஜி இத்தனை பேராக நடித்தார்ல, ஆனால் அவர் பாரதியாரால் ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்கிறார். 1955 மகாகவி பாரதியாருக்கு எட்டயபுரத்தில் ஒரு மிகப்பெரிய பாரதி விழாவை என்னுடைய சொந்த செலவில் நடத்த போகிறேன் என்று சொல்லி சென்னையிலிருந்து 100 காரில் வந்திருக்கிறாங்க. 100 கவிஞர்களை 100 காரில் வர வச்சு பாரதியாருடைய பாடல்களையும் கையில் ஒரு படத்தையும் வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டே வந்திருக்காங்க. 400 மைல் தூரத்துக்கு தமிழ்நாட்டில் வந்த முதல் ரோடு ஷோ அதுதான். சென்னையிலேருந்து எட்டயபுரம் வரைக்கும் வரிசையாக இந்த மக்கள்லாம் அரண்டு போயிட்டாங்களாம். 1 2 அந்த ஆர்டர் படி வந்திருக்கு, மாறவே இல்லை. 1 2 3 100 கார் வரிசையாக பாரதியுடைய பாட்டை பாடிக்கிட்டு பாரதியாருடைய படத்தை வச்சுக்கிட்டு 2 நாள் 3 நாள் அந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மிகச்சிறந்த எல்லா தமிழறிஞர்களும் கீவாஜாலேருந்து மாப்போசியிலிருந்து எல்லாருமே அந்த இதில் கலந்து இருக்கிறாங்க. அந்த விழாவை தொடங்கி வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அப்போ முதல்வராக இருக்கிறார். இந்த விழாவையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பேச வந்த மாப்போசி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இத்தனை நாள் இவர் சிவாஜி கணேசன் என்று அழைக்கப்பட்டார், ஆனால் பாரதி விழாவை இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்திய காரணத்தினால் இனிமேல் இவர் பாரதி கணேசன் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பாரதியாருடைய அந்த கதாபாத்திரம் சிவாஜிக்குள்ளே அப்படி ஒரு மன எழுச்சியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சினிமான்னு நம்ம சாதாரணமாக கடந்து போயிடவே முடியாது. பாரதியுடைய எழுத்துக்களை வாசிக்க முடியாதவன், எழுத படிக்க தெரியாத பாமரர்கள், இலக்கியத்தின் மேலே கவிதையின் மேலே கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லாதவர்களை கூட கட்டி இழுத்து பாரதியை பார்க்கவும் கேட்கவும் வைத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம் சினிமா தான். ஏன்னா நம்ம உடம்பில் சிவப்பு அணு வெள்ளை அணு மட்டும் இல்லை, சினிமா அணுவும் சேர்ந்து தான் இருக்குது. அதனால் சினிமா பாரதிக்கு கொடுத்த ஒரு வெளிச்சம் ரொம்ப அற்புதமானது. பழைய படங்கள்னு மட்டும் இல்லை, இப்போ அமரன் ஒரு படம் வந்தது, சிவகார்த்திகேயன் படம். சிவகார்த்திகேயன் மற்ற மாநிலத்து இராணுவ வீரர்களோடு தான் போய்கிட்டு இருப்பார். அவங்களாம் அந்த மொழி தெரியாதவங்க தான். ஆனால் ஒரு அச்சப்படக்கூடிய சூழல் வரும்போது இந்த நேரத்தில் நம்ம இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு அந்த கையில் எல்லாரும் அந்த துப்பாக்கியை அந்த வேனில் வச்சுக்கிட்டு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு எல்லாரும் சேர்ந்து அந்த கோரஸாக சொல்லும்போது நம்மளை அறியாமே நமக்கு அப்படியே அந்த ரோமங்கள் எல்லாம் புல்லரித்து நிற்கும். எந்த காலகட்டத்தில் பாரதியை பாடினாலும் அவன் அச்சமற்ற ஒரு மனநிலை எப்படி தர முடிகிறது? அதே பாட்டை வீட்லேயும் பாடுவார். அவங்க பொண்ணுக்கிட்ட எப்பயும் தைரியமாக இருக்கணும், துணிச்சலாக இருக்கணும்னு சொல்லும்போது இந்த பாட்டை தான் சிவகார்த்திகேயன் தன் மகளுக்கு சொல்லி கொடுப்பார் என்றால் எல்லா சூழ்நிலையிலையும் எப்படி பாரதியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சாயாஜி ஷிண்டேன்னு அந்த பாரதி படத்தில் நடிச்சார் பாருங்க. என்னங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட இல்லையா பாரதியார் நடிக்கன்னு நமக்கு ரொம்ப கேள்வி இருந்தது. ஆனால் அந்த ஆள் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பார். ரொம்ப அந்த கழுதையை தூக்கி கொஞ்சம் போதெல்லாம் பாரதியே நிஜமாக அப்படி தான் கொஞ்சிருப்பானா அப்படின்னு. தேவயானி அவங்கள நேற்று நாங்கள் அந்த விழாவில் பார்த்தோம். எனக்கு தேவயானியே தெரியல, செல்லம்மா பாரதி தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா எத்தனை கேரக்டர் அந்த அம்மா நடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் கூட செல்லம்மானா இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உருவகத்தை அந்த சினிமாவின் மூலமாக நமக்குள்ளே தர முடியுதுல்ல. இந்த சாயாஜி சிண்டேலாம் அடுத்து ஒரு படத்தில் வில்லவனாக நடிக்கும் போது எனக்குலாம் பதட்டமாக இருந்தது. ஏன் நீலாம் அந்த ஒரு படம் நடிச்சுட்டு போயிருந்துருக்கலாம்ல, நீ போய் வில்லனா பாரதி போய் வில்லனா நடிக்கலாமா? நமக்கு அவர் நடிகருங்கிறத மறந்துருச்சு.
பாரதி எதுக்கு இப்படி வில்லனா நடிச்சிட்டு இருக்கிறான்? ஒரு 2-3 படத்துக்கு நம்மளால ஜீரணிக்கவே முடியல அவர் வில்லனா நடிக்கும்போது. அப்புறம் தான் இவர் நடிகர் தானே, ஒன்றும் பாரதி கிடையாது அப்படின்னு நம்மளே ஒரு ஆசுவாசப்படுத்துகிற ஒரு சூழல் வந்தது. கண்டுகொண்டேன்னு ஒரு படம், அப்படியே அந்த சினிமாவே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். அப்பாஸுக்கும் தமிழ் தெரியாது, ஐஸ்வர்யா ராய்க்கும் தமிழ் தெரியாது. ஆனால் சுட்டும் விழிச்சுடரே கண்ணம்மா சூரிய சந்திரரோங்கிற பாட்டை அவங்க 2 பேரும் பேசுகிற அந்த பின்னணியில் காண்பிக்கும் போது, அந்த இசையோடு அந்த காட்சியோடு காண்பிக்கும் போது நம்ம மனசுக்குள்ள அப்படியே தங்கி விடுகிறது என்றால், அழகு திரைகள் நம்முடைய பாரதியை இன்னும் மிகப்பெரிய வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆய்வு நூல்கள் பாரதியை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது. எந்த மாதிரி புத்தகத்தை நம்ம வாங்கலாம், இல்லை நாம் படிக்கலாம், இல்லை யாருக்காவது பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னா, என்னுடைய சாய்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, பத்மநாபன் எழுதின சித்திர பாரதி. இவ்வளோ பெரிய புத்தகமாக இருக்கும், ஃபுல்லாக படங்களோட, கிட்டத்தட்ட ஒரு 200 படங்களுக்கு மேலே ஆதாரபூர்வமாக அந்த செய்திகளையும் தொகுத்து எழுதியிருப்பார். பத்மநாபன் எழுதின சித்திர பாரதி அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப 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 முக்கியமான புத்தகம். ரொம்ப அழகாக இருக்கும், படிக்க ஆசையாக இருக்கும். அந்த பேப்பர்லாம் நமக்கே இன்னொன்று படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு அருமையான புத்தகம். நிறைய நம்ம கேள்விப்படாத விஷயம்லாம் அதில் இருக்கும். சின்னசாமி ஐயர் ஒரு பஞ்சாலை வச்சுருந்தார். அப்புறம் ஆங்கிலேயர்கள் நிறைய அதுக்கு வரி விதித்து அதுக்கு ரொம்ப பாடாப்படுத்தினதுனால தான் அதை மூடினார். அப்போ அந்த பஞ்சாலை நடத்திக்கிட்டு இருந்தபோது பாரதியார்லாம் சின்ன பையனா அவருடைய நண்பர்கள் சாம்பசிவம் இந்த மாதிரி ஆட்களோட அடிக்கடி அங்கே போவார். சாயந்தர நேரம் அப்படி ஒரு நாள் ஏறி குதித்து போகிறாங்க. அந்த டேபிளில் அந்த இது திறந்துருக்குது, கல்லாப்பெட்டி திறந்துருக்குது. ஏதோ அப்பா பைசா எதுவும் கிடக்குன்னு ஆசையாக திறந்து பார்க்குறாங்க 2 பசங்களும். உள்ள பணம் எதுவுமே இல்லை. ஒன்றுன்னா நோண்டி பார்க்குறாங்க. இந்த சாம்பசிவம் கையில் பளபளப்பாக ஒரு குழல் மாதிரி ஒன்று கிடைக்குது. அது என்னன்னா சுழல் துப்பாக்கி. அது அவருடைய டேபிளில் இருந்துருக்குது. இந்த பையன் எடுத்து என்ன பண்ணியிருக்கான், டப்புன்னு சுட்டிருக்கான். ஒரு 4-5 இது வெத்து தோட்டாவாக இருந்துருக்குது. இன்னொன்று டமால்னு சத்தம் கேட்டு பாரதி இப்படி திரும்பிட்டான், காதை உரசிட்டு போயிடுச்சு. மயிரிழையில் உயிர் தப்பினார்னு சொல்லுவோம் இல்லையா, பாரதி சிறுவனாக இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை பத்மநாபன் எழுதின அந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் அவ்வளவா கேள்விப்படாத ஒரு விஷயம். அப்பமே துப்பாக்கியை வைத்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பாரதியுடைய அப்பா ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறார். அது அவ்வளோ அசால்ட்டாக சின்ன பிள்ளைங்க எடுக்கிற அளவுக்கு அவர் வச்சுட்டு போயிருந்திருக்கிறார். அதுகளும் ஒன்றும் தெரியாமல் எடுத்து சுட்டிருக்கிறார் பாருங்கள். இப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் அன்றைக்கி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு ராமசாமி ஐயங்கார் வாரா எழுதின பாரதியார் வாழ்க்கை வரலாறு ரொம்ப 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 முக்கியமானது. பாரதி கூடவே இவர் இருந்தவர். புதுச்சேரியில் அவர் எழுதின எல்லாமே பாரதிக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தது தான். வெள்ளச்சி செட்டியார்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். கொஞ்சம் பணம் உள்ளவர், ஆனால் ஆள் எப்படி குட்டையாக தாட்டியமாக அப்படியே கருப்பாக இருப்பார். பிடிச்சி வச்ச வெள்ளம் எப்படி இருக்கும் அது மாதிரி இருப்பார். ஆனால் இனிமையான குணம் உடையவர். பாரதி அவர் நண்பர்களோட பேச உட்காந்தோடனே விறுவிறுன்னு வருவாராம். வந்து சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துக்குவாராம். அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பாராம். அது பாட்டுக்கு அசையாமல் அந்த தூணுக்கு பக்கத்தில் அவர் ஒரு தூணாக உட்காந்துருப்பாராம். ஆனால் பாரதி நிறைய புதிய விஷயங்கள் அவரை பார்த்தே சொல்லுவாராம். கூட இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் எரிச்சலாக இருக்குமா, பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் இந்த ஆளை பார்த்தே ஏன் சொல்கிறீங்க, இவருக்கு என்ன ரசனை இருக்கும் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக நினைப்பாங்களாம். ஆனால் சில நல்ல ஹாஸ்யமான நகைச்சுவையான விஷயம் வரும்போது அப்படி கைத்தட்டி அவர் சிரிப்பாராம். ஒரு சோகமான ஒரு சூழல், ஒரு சோகமான ஒரு சம்பவம் உரிய பாடல் வரும்போது அப்படி கண்ணு கலங்கி போய் உட்காந்துருப்பாராம். உருவத்தை வச்சு ஒருத்தரை எடை போடக்கூடாது அப்படிங்கிறத அந்த வெள்ளச்சாட்டி செட்டியாரை வச்சு தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் பாரதி தோற்றத்திலேயே அவரை தன் மனசுக்குள்ளே நண்பனாக ஏற்றுக்கொண்டவர். ஒரு நாள் அவர் வந்த உடனே ஒரு கதை சொல்கிறார் பாரதி. மாறும் வெள்ளச்சி செட்டியாரே உட்காரும், ஒரு கதை சொல்கிறேன். 2 பேர் காட்டு வழியாக போயிருக்கிறாங்க. ஒரு சாதாரண குடியானவன் ஒருத்தன், உங்களை மாதிரி ஒரு செட்டியார் ஒருத்தன், 2 பேர் போயிருக்கிறாங்க. திடீர்னு திருடர்கள் வந்து அந்த குடியானவனை அடித்து பிடிச்சி காசை பறிச்சிட்டாங்க. இந்த செட்டியார் விவரமானவர் இல்லையா, படக்குன்னு அந்த மரத்துக்கிட்ட அப்படியே கட்டை மாதிரி விழுந்து கிடக்கிறார். உடனே இவங்க அப்படியே பார்த்துட்டு இது ஏதோ கட்டப்பா அப்படின்னு சொல்லி தாண்டி போகிறாங்க, ஒரு உதச்சிட்டு. உடனே அந்த செட்டியார் படக்குன்னு இருந்துச்சு, ஏண்டா உங்கள் வீட்டில் கட்டை 10 ரூபா வச்சுருக்குமா மடியில் அப்படின்னு இருக்கார். 10 ரூபாயா வச்சுருக்க குர்ரா அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு போயிருக்காங்க. உடனே இந்த கதையை சொல்லிட்டு பாரதியார் சொல்கிறார், என்ன வெள்ளச்சி செட்டியாரே கதை நல்லா இருக்கா அப்படின்னு. அவர் படக்குன்னு மடியிலேருந்து 10 ரூபா எடுத்து கொடுத்து, கதை நல்லா இருந்தாலும் இல்லாட்டாலும் என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது இந்தாங்க. உடனே பாரதி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கா, கதையில் திருடர்கள் நிஜத்தில் பாரதி. இப்படி பாரதி தனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை ஒரு கதையாகவோ ஒரு பாட்டாவோ சொல்லிடுவானா. அவர் அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு போயிடுவார். பாரதி கஷ்டப்பட்டாங்கிறது நம்மளுடைய உருவகம். வீட்டில் பணம் இல்லைங்கிறது வேற, கஷ்டப்படுறதுங்கிறது வேற. பணம் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா?
அதனால் பணம் இல்லாத பாரதி ஒரு நாளும் கஷ்டப்படலை. ஏன்னா இன்று புதிதாய் பிறந்தோம் என்று திண்ணமுற்று வாழ்ந்தவன் அவன், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாடியவன். பாரதிதாசன் தான் பாரதியோடு 10 ஆண்டுகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார், பாரதி கஷ்டப்படுறாருன்னு இப்போ உள்ளவங்களாம் பேசுகிறாங்க, அப்படிலாம் இல்லை. ஒரு மகாராஜா வந்து உக்காந்தா என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே புதுச்சேரியில் பாரதியாருக்கு தேடி வந்தது. வீட்டு ஓனரை யாராவது விளக்கண்ண செட்டியார்னு கூப்பிடுவாங்களா, அவருக்கு பேர் வேறு, யாரும் விளக்கண்ண செட்டியாரே அப்படிம்பாரான். அவர் 6 மாதமாக வாடகை கொடுக்காமல் இருப்பார். இவர் அப்புறம் இப்படியே நிற்பாரான் கையை தேய்ச்சிக்கிட்டே, என்ன வாடகையா அப்படிம்பாரான். ஒன்றும் கவலைப்படாதீரும், சுயராஜ்யம் வரப்போகிறது, இந்திய விடுதலை அடைய போகிறது, அப்போது நான் உனக்கு செக் எழுதி தருகிறேன், இந்திய கஜானாவில் உனக்கு பணம் தருவார்கள். இப்படிலாம் சொன்னால் நம்ம என்ன நினைப்போம், நீ தான் லூசுனா என்னையுமையா லூஸாக்குற, ஒன்றும் பணத்தை கொடுக்கலன்னா கொடுக்க முடியாதுன்னா சொல்லிட்டு போன்னு சொல்லுவோம்ல. பாரதி அவ்வளவு நம்பியிருக்கான். சுதந்திரம் கிடச்சிட்டா பாரதிக்கு செக் எழுதுகிற உரிமையே இந்த தேசம் தரும்னு எவ்வளோ அப்பாவியாக இருந்திருக்கிறான் பாருங்கள். அவனை எவ்வளோ ஏமாற்றிருக்கும். நல்ல வேளை சுதந்திரத்துக்கு முன்னாடியே பாரதி இறந்தது நல்லது, இல்லைன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த கொடுமையெல்லாம் நினச்சி பாரதி செத்தே போயிருப்பான். இதெல்லாம் பார்க்காம அவன் போயிட்டான். சுயராஜ்யம் வந்தவுடன் உனக்கு நான் செக் எழுதி தருகிறேன், நீ பணம் வாங்கி கொள்ளும் அந்த ஆள் சொல்லியிருக்கிறாரு. பாரதி கொடுத்தால் அது எந்த உண்டியலிலும் செல்லும், அப்படியே செய்கிறேன் அப்படின்ட்டு போயிருக்கிறார். அந்த அளவுக்கு புதுச்சேரியில் பாரதி என்ன வைக்கிறாரோ அதுதான் சட்டம், பாரதி என்ன நினைக்கிறாரோ அப்படியே நடக்கும். அந்த அளவுக்கு பாரதியார் ஒரு மகாராஜா மாதிரி தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு கவிஞன் இன்னொரு மாநிலத்தில் போய் இவ்வளவு கம்பீரமாக வாழ முடியும்னா அப்போ அவனுடைய ஆற்றல் எப்படி இருந்திருக்குது. அதனால் அவன் கஷ்டமே படலை, ரொம்ப நல்லா தான் வாழ்ந்தான்ங்கிறதுக்கு இந்த ஆய்வு நூல்கள்லாம் ஒரு பெரிய ஆதாரம். யதுகிரி அம்மையார் அப்படின்னு பாரதியுடைய மகளை விட அவன் அதிகமாக நேசித்தது யதுகிரி, வண்டயம் ஸ்ரீனிவாசாச்சாரியோட பொண்ணு. அவங்க ரொம்ப பாரதிக்கு ஒரு நெருக்கமான தோழி மாதிரி, சின்ன பிள்ளைங்கள்ட்ட அவ்வளோ அழகாக பழகியிருக்கிறார். பாரதி வா போன்னு கூப்பிட்ற அளவுக்கு அந்த பிள்ளை பாரதி கிட்ட உரிமையாக இருந்திருக்கு. ஒரு நாள் புதுச்சேரியில் அங்கே கடற்கரைக்கு குளிக்க போயிருந்தப்போ அன்றைக்கி ஏதோ ஒரு முக்கியமான விசேஷம், யதுகிரிட்டு அவங்க அம்மா 10 காசோ எவ்வளவோ கொடுத்து இதை வந்து கடலுக்குள்ளே போட்டுரு அப்படின்னு இருக்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு கையில் வச்சுக்கிட்டு இருக்குது. கடற்கரையில் ஒரு பிச்சை எடுக்கிறவர் வந்து காசு கேட்குறார். உங்கள்கிட்ட தான் பணம் இருக்குல்ல குடு அப்படிங்கிறார் பாரதி. இல்லை இது எங்கள் அம்மா கடலில் போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு போய் போட்டுட்டு ஓடி வந்துருச்சு. பாரதி கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்கார், நம்ம ஊரில் குளத்துல குளிக்க போகும்போது இந்த மாதிரி காசு போடுவாங்க, ஏன்னா அந்த குளத்தை தூர்வாரும் போது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும் இந்த பணம்ட்டு. இந்த கடல் என்ன செய்ய போகுது, கடலுக்குள்ளே வந்து யாராவது அந்த 10 காசை எடுக்க போகிறானா, பெரியவங்க தான் மூட நம்பிக்கையில் இப்படி செய்கிறாங்கன்னா இது மாதிரி நீ ஒருபோதும் செய்யக்கூடாது. இந்த 10 காசை அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துருந்தேன்னா அவன் ஒருவேளை ஏதாவது சாப்பிட்டு போயிருப்பான்ல, யதுகிரி இனிமே இப்படி செய்யாதன்னு பாரதி என்னை திட்டினார் என்று அந்த பெண் பதிவு செய்திருக்கிறார்கள். அவங்க வீட்டில் நடந்த எல்லாமே சகுந்தலாவை ஒரு நாள் கூட்டு வந்திருக்கிறார். யதுகிரி தங்கச்சி ரங்கநாயகியும் சகுந்தலாவும் ஒரே வயசு பிள்ளைகள், 2 பிள்ளைகளும் விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்போ பாரதி அவங்க விளையாடுறத பார்த்துட்டே இருந்துட்டு, இங்கே பாருங்கள் 2 பேரும், இப்போ ஒரு தங்க கிளி இருக்குது, ஒரு இரும்பு கிளி இருக்குது, நீங்கள் 2 பேர் தான், அது யார் தங்க கிளி யார் இரும்பு கிளிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. உடனே அந்த ரங்கநாயகி சொல்லியிருக்கு, நான் தான் தங்க கிளி அப்படின்னு இருக்குது. சகுந்தலா சொல்லியிருக்கு, அதெல்லாம் இல்லை, அந்த போட்டியை வச்சதே எங்கள் அப்பா தான், அதனால் நான் தான் தங்க கிளி, நீ தான் இரும்பு கிளி. இப்படியே 2 பேரும் கொஞ்சம் நேரம் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. பிற அந்த ரங்காங்கிற அந்த ரங்கநாயகி அந்த பாப்பா சொல்லியிருக்கு, எதுக்கு வம்பு, நம்ம 2 பேருமே தங்க கிளிகளாக இருந்துக்கிடுவோமே, பாரதி நாங்கள் 2 பேருமே தங்க கிளிகளாக இருந்துக்கிறோமே, அட அழகு செல்லங்களான்னு தூக்கிட்டு போயிட்டு அந்த மண்டயம் சீனிவாசாச்சாரிட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த 2 குழந்தைகளுக்கு இடையில நான் ஒரு பேதம் ஏற்படுத்த பார்த்தேன், ஒரு பிரச்சனையை நான் உண்டு பண்ணேன், ஆனால் உங்கள் பொண்ணு அந்த பிரச்சனையை அவ்வளவு சாந்தமாக சமாதானப்படுத்தினா. 2 பேருமே தங்க கிளிகளாக இருந்தால் யாருக்கு என்ன பிரச்சனை? இது மாதிரி பெரியவங்களும் இருந்துட்டு போயிட்டா அந்த நாட்டில் பிரச்சனையே வருமா? இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கூட பாரதியுடைய சிந்தனை எவ்வளவு ஆழமாக இருந்தது என்பதை யதுகிரி எழுதின பாரதி நினைவுகள் குறிச்சுக்கோங்க. இந்த புத்தகம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் வாங்க, பாரதியை நேசிக்கிறவங்க வீட்டிலலாம் இந்த புத்தகம்லாம் இருக்கணும். சித்திர பாரதி, ராமசாமி ஐயங்கார் எழுதின பாரதியார் வாழ்க்கை வரலாறு, யதுகிரி அம்மையார் எழுதின பாரதி நினைவுகள், அப்புறம் ஆழ்வார்குறிச்சி, அதுங்க திருவள்ளுவர் மன்றத்துலேருந்து ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க, அது கொஞ்சம் ரேர் பதிப்பகம் தான் நினைக்கிறேன், கடையத்தில் உதிர்ந்த பாரதியின் படையல்கள். கடையத்தில் இருக்கும் போது பாரதியார் எழுதின பாட்டெல்லாம், இந்த காக்கை சிறையினிலே நந்தலாலா நம்ம மாற்றி மாற்றி சொன்னோம்ல, இது இந்த காலையில் மார்கழி மாதம் இந்த பாட்டு பாடிட்டே போவாங்கள்ல, பஜனை பாடுவாங்கள்ல, அவங்களோட பாரதியும் கூட போவானா. அங்கே கடையத்தில் இருக்கும்போது பொழுது போகணும்ல, அப்போ கூடவே போகும்போது அவங்களோட சேர்ந்து பாடிட்டே போவான். அந்த பாடக்கூடிய அந்த தலைமை உள்ளவருக்கு தொண்டை கட்டி போச்சு. அப்போ பாரதி உடனே அந்த இடத்துல பாடின பாட்டு தான் காக்கை சிறகினிலே நந்தலாலா. எப்படிங்க இப்படியெல்லாம் பாட்டு நினச்ச மாத்திரத்தில் ஒருத்தனுக்கு வரும் என்றால், தமிழ்தாய் எந்த அளவுக்கு பாரதியினுடைய இதயத்தில் ஒரு பெர்மனண்ட் சீட்டே போட்டு உட்காந்துருக்கிறாங்கிற அளவுக்கு அவ்வளவு பாட்டு அவன் எழுதியிருக்கிறான்.
அங்கே அந்த கடையத்துக்கு பக்கத்தில் அவர் கல்யாணியம்மன் நித்திய கல்யாணி கோவிலில் எப்பயுமே உட்காந்துருப்பார். அது கொஞ்சம் தள்ளி ஒரு பத்திரகாளியம்மன் கோவில் இருக்கிறது, மற்ற ஜாதிக்காரர்கள்லாம் வணங்குகிற ஒரு கோயில். ஒரு கொடை விழா அப்போ அந்த கோயிலில் பூஜை எல்லாம் பண்ணி சர்க்கரை பொங்கல் கொடுத்துருக்குறாங்க. பாரதி ரொம்ப சந்தோஷமாக வாங்க போயிருக்கிறான். பார்த்தா ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் தனித்தனியாக நின்று வாங்கியிருக்கிறாங்க. என்னடா பத்திரகாளி எல்லாருக்கும் பொதுவானவ, ஒரு அம்மன் கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை கூட இப்படி ஜாதி வாரியாக நின்று அதுக்குன்னு ஒரு இடத்துல நின்று இவங்க வாங்கி சாப்பிட்றாங்களேன்ற வேதனையில் அந்த இடத்துலே பாரதி பாடினது தான், தோல் வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா, மணி வெளுக்க சாணை உண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா, மனம் வெளுக்க வழி இல்லையே எங்கள் முத்து மாரியம்மா என்று அந்த இடத்துல பாரதி பாடியிருக்கிறான். அங்கே கடையத்தில் நிறைய பாடியிருக்கிறான். இன்றைக்கி நீங்கள் கடையத்துக்கு போனீங்க, அங்கே உள்ள கிராமத்து மக்கள்கிட்ட எல்லாம் பேசுனீங்கன்னா பாரதியுடைய நினைவு ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கடையத்துக்கு நாங்கள் போயிருந்தப்ப அந்த பாரதி இந்த தெருவில் வாழ்ந்த அவங்க ஒருத்தங்களுடைய பேத்தி அவங்கக்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாரதி பற்றி பாடம் அப்பயே வந்துருச்சு, எங்கள் பாட்டிகிட்ட போய் சொன்னோம், பாரதின்னு ஒருத்தர் இங்கே இருந்தாராமே அவரை பற்றி நாங்கள் பாடத்தில் படித்தோம், உனக்கு தெரியுமா? அந்த பாட்டி சொல்லியிருக்கு. ஆமாம், படித்து கிழிச்சிங்க. அவன்லாம் ஒரு மனுஷனா? இந்த செல்லம்மா எவ்வளோ அப்பாவி பிள்ளை, அந்த பிள்ளையை பிடிச்சி அவன் கையில் கொடுத்து என் நேரமும் இந்த பாறையில் உட்காந்து பாடிக்கிட்டே இருப்பான், இந்த பிள்ளை வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படின்னு இருக்காங்க. ஒரு யுகத்தை வென்ற ஒரு மகா கவிஞன் வாழும் காலத்தில் அங்குள்ள மனிதர்களால் எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறான் என்பதற்கு இந்த பதிவுகளெல்லாம் ஒரு மிகப்பெரிய நினைவுகள். அதனால் நம்ம நல்லவங்களாக இருக்கிறோம், நல்ல விஷயங்கள் செய்கிறோம், நம்ம வாழும் காலத்திலேயே கொண்டாடப்படாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த தேசம் இந்த மண் ஒரு நாள் நம்மை நினைத்து பார்க்கும் என்பதற்கு பாரதியுடைய வாழ்க்கை அவ்வளவு விஷயங்களை கொட்டி வைத்திருக்கிறார்கள். கவிராஜன் கதை அப்படின்னே வைரமுத்து 1982 ஒரு கவிஞனே ஒரு கவிஞனை பற்றி கவிதையாகவே ஒரு புக்கு எழுதியிருக்கிறார். அதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். கவிராஜன் கதை. அதில் வைரமுத்து சொல்கிறார் பாரதியை பார்த்து, பாரதி, சுதந்திர போருக்கு நீ தேர்ந்து கொண்டது தெய்வ வாகனம். சுதந்திர போர் ஒன்று நடக்குதுன்னா ஏதாவது ஒரு வாகனம் தேர்ந்தெடுப்போம்ல. வைரமுத்து சொல்கிறார், நீ தேர்ந்து கொண்டது தெய்வ வாகனம், நீ சீறி ஏந்தியது சிவனின் மழு, வீறு கொண்டு ஊதியது விஷ்ணுவின் சங்கு, பாய்ந்து தொடுத்தது பார்த்திபன் கணை, வெறி கொண்டு சுழற்றியது வீமனின் கதை, நீதான் தேசத்தை முதலில் தெய்வத்தோடு சம்பந்தப்படுத்தியவன். 1982 கவிராஜன் கதையில் வைரமுத்து எழுதியிருக்கிறார். இப்போ இந்த வருடம் 2025 பாரதி பிறந்த நாளுக்கு ஒரு கவிதை அவருடைய அந்த எக்ஸ் தளத்தில் போடுறாரு. காலம் தன்னை யுகம் செய்து கொள்ள ஒருவனை தட்டி தட்டி தயாரிக்கிறது. காலம் காத்திருக்குமா நம்மளை யுகமாக மாற்றுறதுக்கு எவன் கிடைப்பான் அப்படின்னு. காலம் தன்னை யுகம் செய்து கொள்ள ஒருவனை தட்டி தட்டி தயாரிக்கிறது. அதுக்கு அது என்ன செய்யுதாம், சாப்பாட்டை பறித்து சாம்ராஜ்யத்தோடு சண்டையிடச் செய்கிறது. அவனுக்கு சோத்துக்கு வழி இல்லை, ஆனால் யார்கிட்ட சண்டை போடுறான்? பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தோடு சண்டை போடுறான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாப்பாட்டை பறித்து சாம்ராஜ்யத்தோடு சண்டையிடச் செய்கிறது. ஏதேனும் ஒரு தீயில் இட்டு இட்டு சுட்டு சுட்டு தங்கம்தான் என்று சான்று அளிக்கிறது. அவன் வறுமையில் கஷ்டத்தில் போராட்டத்தில் அவனை முக்கி 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 இவன் தங்கந்தாயா புடம் போட்ட தங்கந்தாம்னு அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குது. தெருவை திரட்டி அவமதிக்க செய்கிறது. தெருவே அவனை அவமதித்தது. சாதி பிரதிஷ்டை பண்ணி ஊருக்கு வெளியில் உட்கார வச்சாங்க. இனிமேல் இந்த ஜாதியே கிடையாது. நாங்கள் தெருவை திரட்டி அவமதிக்க செய்கிறது. தேசத்தையே கூட்டி அஞ்சலிக்க செய்கிறது. அவனுக்கு ஒரு காலத்தில் தெருவே அவனை மதிக்கலை, இன்னைக்கு தேசமே அவனுக்கு அஞ்சலி செலுத்துகிறது. ஆயுளை பறிக்கிறது, புகழை திணிக்கிறது, மண்ணுக்குள் புதைத்து மகாகவி ஆக்குகிறது என்று வைரமுத்து இந்த பிறந்த நாளுக்கு பாரதியை பற்றி எழுதியிருந்தார். கனவு மெய்ப்பட வேண்டும் என்று தமிழருவி மணியன் அவர்கள் ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் அதில் ஒன்று பதிவு சொல்கிறாரு. பாரதிக்கு முன்னாடி இருந்து எழுதுனாங்க இல்லையா, எல்லாருமே கடவுளை பற்றி தான் பாடினாங்க. மனிதர்களை பற்றி பாடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு முடிவோடு இருந்தாங்க. மனிதரை பாடுவது மாபெரும் குற்றமாகவே அவர்கள் கருதினார்கள். வாய்க்கொண்டு மானுடம் பாட வந்த கவியேன் அல்லேன் என்று நம்மாழ்வார் தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறார். நாக்கொண்டு மானிடம் பாடேன் என்று திருமழிசை ஆழ்வார் பாடுறார். மனுஷனை பாட மாட்டோம், தெய்வத்தை தான் பாடுவோன்னு பாரதிக்கு முந்தி வரைக்கும் இருந்தது. ஆனால் பாரதி தான் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று தனி ஒரு மனுஷனுக்காகவும் பாடினார் என்று தமிழர்
நல்லறிவி மணியன் பதிவு செய்தார் என்றால் பாரதியை பற்றி இத்தனை நூல்கள், செல்லம்மா எழுதின பாரதியாருடைய சரித்திரம், தங்கம்மாள் எழுதின புத்தகம், இது எல்லாத்தையும் படிக்கும் போது பாரதி எப்படி இருப்பான் என்கின்ற ஒரு உருவத்துக்கு நம்மால் கொண்டு வந்து முடிக்க முடிகிறது. நான் கூட சொன்னேன், பாரதிதாசன் பாரதியாரோடு 10 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. இந்த புத்தகம் எல்லாமே ஆவண இதழ்களில் வந்த கட்டுரைகளின் தொகுப்பு தான். நகரத்தூதன், குயில், குமுதம், குரல் மலர், இதில் இந்த மாதிரி நிறைய வார இதழ், மாத இதழ்லாம் வரும் இல்லையா, பாரதியை பற்றி ஒரு கட்டுரை கொடுங்கன்னு கேட்பாங்க இல்லையா, அதெல்லாம் தொகுத்து தான் புத்தகமாக போட்டது. இப்போ பாரதியை பற்றி சின்ன சின்ன இதழ்கள், நம்ம போகிற இடத்துல ஒரு லைப்ரரியில் ஒரு புத்தகம் இருக்கும், அப்படி பெரட்டி பார்க்கும்போது ஒரு சின்ன சம்பவம் எழுதப்பட்டிருக்கும். அது அப்படியே நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சு எங்கே போனாலும் அதை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த ஆவண இதழ்கள் தான் தந்திருக்கிறது அப்படின்னாங்க. பாரதிதாசன் பதிவு செய்கிறார், ஒரு நாள் பாரதியாரோட நைட்டு படுத்திருக்கும் போது பால் காய்ச்சி வைக்க சொன்னால் நம்ம பால் காய்ச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகிறாங்க. போனால் பேப்பரை பொருத்தி போடுறாரு அடுப்புக்குள்ளே, பாலை காய்ச்சிடலான்ட்டு. பாரதியாரோட முடியல. பாரதிதாசன்ட்ட சொல்கிறாரு, என்னால் பால் காய்ச்ச முடியல, என்னால் முடியும் அப்படின்ட்டு இவர் போகிறார். இவரும் பேப்பராக பொருத்தி போடுறாரு. அப்போயும் அது ஒருவேளை விறகு வைக்கணும் போலன்ட்டு விறகையும் வச்சு எரிச்சு பார்த்துருக்காங்க. அது எப்படி எரிக்கணும்னே அவங்களுக்கு தெரியலை. அப்புறம்தான் பாரதி சொல்லியிருக்கிறார், இரும்பை உருக்கி காய்ச்சிடுவேறேன்னு எழுதிடுறோம், ஆனால் ஒரு சாதாரண பால் காய்ச்சறது எவ்வளவு கஷ்டங்கிறது ஒரு பெண்ணாக இருந்தால்தான் புரியும் போல இருக்கிறது. சுப்புரத்தினம், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பெண்களை நம்ம ரொம்ப எளிதாக எடை போட்டு விடுகிறோம், ஏதோ அடுப்படியிலே ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் அவர்கள் செய்கிற வேலையில் ஒரு சிறு துளி வேலையை செய்வதற்கு கூட நம்மால் இயலவில்லை என்பதுதான் உண்மை. இதிலிருந்து அவங்களுக்கு நம்ம விடுதலை தரணும்னு, பெண்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்கின்ற எண்ணமே இந்த 2 பேர் சேர்ந்து பால் காய்ச்சினதில் தான் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நமக்கு எதில் கிடைக்கிறதுனா ஆவண இதழ்கள் மூலமாக தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தினமணியில் ஒரு தடவை போட்டிருந்தாங்க, பாரதி ஒரு ஊருக்கு போயிருக்கிறார். அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்ன பலகாரம் சாப்பிட்றீங்க பாரதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்வீங்க? என்ன பலகாரம்னா என்ன பலகாரம் தான் இப்படி இருக்கீங்க. இப்போ நம்ம எதாவது சொல்லும்ல, இந்த இப்போ பொதுவாக நாங்கள் புதுக்கோட்டை வந்தாலே இந்த பப்ஸு தான் ஞாபகம் வரும், புட்டிங் கேக்கு ஞாபகம் வரும், மகாராஜா அந்த இதில். இப்போ பாரதிகிட்ட கேட்ட உடனே வீரப்பலகாரம் வேணும்னு இருக்கிறாரு. வீரப்பலகாரம் அப்படி ஒன்று நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறாரு, இந்த மெதுவடை, உளுந்த வடை, பஜ்ஜி, இட்லி, இதெல்லாம் கோழை பலகாரங்கள். வீரப்பலகாரம் என்ன தெரியுமா? முறுக்கு, சீடை, இதெல்லாம் வீரப்பலகாரம். ஏன்னா அதை நம்ம சாப்பிடும்போதே பல்லுக்கு வீர வேலை கொடுக்குமா, கட்டக்கு முடக்கு அப்படின்னு சொல்லி. ஸ்நாக்ஸ் வேணுங்கிறத எவ்வளோ நேக்கா சொல்லியிருக்கிறாரு பாருங்க. இப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இனிமேல் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது இதுதான் வீரப்பலகாரம், இது கோழை பலகாரம், ஒரு புது வார்த்தையை பாரதி நமக்கு அறிமுகப்படுத்திட்டானா, இது வீட்டில் உள்ள குழந்தைகளோடு சொல்லும்போது எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு சின்ன துணுக்கு தான் தினமணியில் பாரதியை பற்றி வந்தது. இன்னொன்று காவியான்னு ஒரு காலாண்டி இதழ் ஒன்று வரும். அதில் ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அவர் பேரை எப்படியே எழுதாமல் விட்டுட்டேன், பெரும்பாலும் எழுதினவங்க பேர் தான் சேர்த்திருப்பேன். அவர் எழுதின விஷயம், இந்த வாழ்க்கைங்கிறது எவ்வளோ பெரிய மாயை அப்படிங்கிறத பாரதியாருடைய கண்ணன் பாட்டோடு ஒப்பிட்டு சொல்லியிருந்தார். பாரதியாருடைய கண்ணன் பாட்டு குறும்பு பாடல்கள் தானே, அவன் தீராத விளையாட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த குறும்பு பாட்டை வாழ்க்கை எப்படி நிதர்சனமே இல்லாததுங்கிற துயரத்தோடு கொண்டு வந்து இணைச்சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ கண்ணன் செய்கிற லீலை இருக்கு இல்லையா, இதை வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க, கண்ணன்கிறத விட்டுருங்க, இதுதான் வாழ்க்கை தான் கண்ணன் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதை நம்ம படித்தோம்னா, தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். இது கண்ணன் செய்கிறதா நினச்சா ஒரு காமெடியாக இருக்கும். ஆனால் இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சி பாருங்கள். வாழ்க்கை நமக்கு ஒன்று தருது, நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது படக்குன்னு தட்டி பறிச்சுட்டு போயிட்டு தான் இல்லையா. கொரோனா காலத்தில் இதெல்லாம் நம்ம உணர்ந்தோமா இல்லையா? இந்த உறவுகள், இந்த நண்பர்கள் எல்லாம் நம்ம கூடவே வருவாங்கன்னு தான் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா எதிர்த்த வீட்டில் ஒருத்தரை காணும், திடீர்னு ஃபோன் வருது, மாமா தவறி போயிட்டார், திடீர்னு சொல்கிறாங்க சித்தப்பா அப்படி தான் அவ்வளோதான், அப்படியே சுடுகாட்டு கொண்டு போயிட்டாங்க, அவர் முகத்தையே பார்க்க முடியல. அப்போ இந்த வாழ்க்கை நமக்கு ஏதோ ஒன்றை தருகிறது, நம்ம எதிர்பாராத நேரத்தில் தட்டி பறிச்சுட்டு போகும்போது எவ்வளவு நம்ம அதிர்ந்து போய் நிற்கிறோம் என்பதை கண்ணன்கிறதை எடுத்துட்டு காலம் என்று வைத்தால் இது எவ்வளோ பெரிய அதிர்வை தருகிறது என்று அவர் பாடியிருந்தார். அதே மாதிரி நம்மளை யாராவது புகழ்ந்து பேசுனாங்கன்னு வைங்க, அப்படியே பாராட்டி மேடையில் இவங்கெல்லாம் பேசும்போது நமக்கு அப்படியே ஒரு கத்தாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் வெளியில் போகும்போதே யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டு திட்டுவாங்க, உங்களை என்னமா நினச்சிருந்தேன், நேற்று லூஸ் மாதிரி பேசிட்டு வந்திருக்கீங்க அப்படிம்பாங்க. என்னைக்காவது பேசுனது சொல்லுவாங்கல்ல. நமக்கு இங்கே ஒரு இடத்துல பாராட்டுப்படுகிறோம் நம்ம நினைக்கும் போதே இன்னொரு இடத்துல நமக்கு திட்டும் வரும். இப்போ இந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், இவர் பாட்டுக்கு யூடியூப்பில் விட்டார், கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் எல்லாம் நல்ல கமெண்ட்டாக வரும், கழுவி ஊற்றுவாங்க, கழுவி ஊற்ற மாட்டாங்க, கழுவி ஊற்றுவாங்க.
உண்மைதானங்க. இதை அவன் சொல்கிறான், மான் ஒத்த பெண்ணடி என்பான், சற்று மணமகிழும் நேரத்தில் கிள்ளி விடுவான். இந்த வாழ்க்கை அப்படி தானே இருக்குது. நம்மளை எல்லாரும் பாராட்டுறாங்க, நம்ம நல்ல ஒரு லெவலில் இருக்கோம், அப்படி கெத்தாக இருக்கிறோன்னு நினைக்கும் போதே இந்த வாழ்க்கை என்ன பண்ணிடுது, படக்குன்னு கிள்ளி அள வச்சுட்டு போயிடுது. அப்போ ஒரு சாதாரண ஒரு அழகான பாடலில் நம்ம ஒரு ரசனையில் பார்க்கும்போது ஒரு ஆவண இதழில் ஒருத்தர் பதிவு செய்கிறது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, இல்லை ஏதோ ஒரு விருது கிடைக்க போகுது, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சி நம்பிக்கிட்டு இருப்போம். அந்த சூழல் அப்படி தான் இருக்கும். ஆனால் டக்குன்னு அந்த சூழல் நம்மளை ஏமாற்றிட்டு நம்ம பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிறவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும். இதை நம்ம எப்படி உணர முடியும் அப்படிங்கிறத, அழகுள்ள மலர் கொண்டு வந்தே என்னை அழச் செய்து பின் கண்ணை மூடிக்கொள் குழலிலே சூட்டுவேன் என்பான், என்னை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைப்பான். நம்ம பாடா பட்டிருப்போம், இது எப்படியாவது நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு உழைச்சிருப்போம், அழுது அழுது நமக்கு கிடச்சிரும் நம்புவோம், அது படக்குன்னு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு போயிடும். அப்போ இந்த வாழ்க்கை நம்மகிட்ட இருந்து எதையோ ஒன்று கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றிட்டு போயிடுது என்பதைத்தான் கண்ணனின் லீலைகளாக பாரதி படம் பிடிக்கிறார். அப்படிங்கிறத அதை படித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னைக்கோ பாரதி ஏதோ ஒரு சிந்தனையில் எழுதியதை இன்னைக்கு வாழுகிற ஒருத்தர் இப்படியும் ஒரு பார்வை பார்க்க முடியும் என்பதை ஒரு ஆவண இதழ் தானே நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறது. யா மணிகண்டன், பாரதியுடைய வாழ்க்கை வரலாறு எழுதின யா மணிகண்டன் இந்த டிசம்பர் 11 ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். தினமலரில் நினைக்கிறேன், தினமணியில் முழு பக்க கட்டுரை எழுதியிருந்தார். அதில் இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயத்தை சொல்கிறார். 1905 செப்டம்பர் 8 நெல்லையில் பாளையங்கோட்டையிலிருந்து ஒரு புத்தகம் அப்போ வந்திருக்கு, சர்வஜன மித்திரன். அந்த புத்தகத்தின் ஆசிரியர் வேதமூர்த்தி முதலியார், ரொம்ப பெரியவர், 50-60 வயசு உள்ளவர். 23 வயசு கூட நிரம்பாத பாரதியை பற்றி தர்மசீலர் பாரதின்னு பதிவு செஞ்சுருக்கார். தர்மசீலர், இந்த சின்ன பையனை பார்த்து ஒரு 60 வயசு பெரியவர் வந்து தர்மசீலர் இவர் அப்படின்னு சொன்னார்னா இப்போ இவர் ஏதோ சாதிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். வாரம் 2 தடவை வந்த ஒரு இதழின் ஆசிரியர் பாரதியை இப்படி பாராட்டி இருக்கிறார் என்றால், அதற்கு முன்னால் வெளியிடப்பட்ட இதழ்கள் நம்ம கைக்கு கிடைச்சா பாரதி என்னெல்லாம் சாதிச்சா, ஏதோ அந்த மக்களுக்கு செஞ்சிருக்காங்கிறது தெரியும்ல, அது கிடைக்கவே இல்லையேன்னு பதிவு செஞ்சிருக்கிறார். இப்போ பாரதி ஒரு தேட 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 தீராத ஒரு காதல் மாதிரி போய்கிட்டே இருக்கிறான். ஏன்னா பாரதியை நினைக்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துகிறாங்களே ஒழிய ஒரு ஆத்மார்த்தமாக ஆன்ம திருப்தியோடு நடத்துகிற ஒரு சில அமைப்புகளில் நம்முடைய முருகபாரதியை நடத்துகிற இந்த அமைப்பு நிச்சயம் ஒன்றாக இருக்கிறது. அப்படிங்கிறதுல அவருக்கு நம்ம ஒரு பெரிய பாராட்டை தரணும். பாரதியை பற்றி திரைகளாக இருக்கட்டும், உரைகளாக இருக்கட்டும், புத்தகங்களாக இருக்கட்டும், இதழ்களாக இருக்கட்டும், எத்தனை வந்தாலும் பாரதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய கவிதையை ஆழ்ந்திருக்கும் கவியுள்ளம் மூலமாக தான் நம்ம பார்க்க முடியும். ஆழ்ந்திருக்கும் கவியுள்ளம். அவன் என்ன நினச்சி ஒன்று சொல்கிறான். பாரதி தன்னை பற்றி ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பட்டியல் கொடுக்குறான், ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறான். நேபாளத்தில் இறந்து போனவங்க லிஸ்ட்டாக கொடுக்குறான். ஒரு இறந்து போனவங்க லிஸ்ட்டு கொடுக்குறான். ஒரு பேப்பரில் போடுவோம்ல, இவர் இப்போ இறந்தார், இவர் அப்போ இறந்தார், ஆழ்ந்த அஞ்சலி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறான். நகரில், நேபாளத்துக்கு பக்கத்தில் குஷி நகரில் கிபி 400 கிமு, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 485 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் லும்பினியில் பிறந்து கயால ஞானம் பெற்று சாரநாத்தில் முதல் பிரசங்கத்தை வழங்கிய, சித்தார்த்தனாக இருந்து அரண்மனையை விட்டு நள்ளிரவில் வெளியேறி புத்தனாக மாறிய, அந்த மிகப்பெரிய பௌத்த மதத்தை உருவாக்கிய சித்தார்த்த புத்தன் நேபாளத்துக்கு பக்கத்தில் குஷிநகர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் சுந்தா அப்படிங்கிற ஒரு கொல்லன் சமைச்சு கொடுத்த ஒரு பன்றிக்கறியை, ஒரு கெட்டுப்போன பன்றிக்கறியை சாப்பிட்டு தன்னுடைய 80வது வயசில் இறந்து போனார். புத்தர் என்கின்ற அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மனிதர் தன்னுடைய அன்பின் காரணமாக ஒருத்தர் சமைச்சு தர்றார், அது கெட்டுப்போன உணவு. அது சாப்பிட்ட பிறகு 80வது வயதில் தன்னுடைய சீடர்களை எல்லாம் விட்டுவிட்டு இறந்து போகிறார். முக்கியமான சீடர் ஆனந்தன் அழுகிறார், நீங்கள் எங்களுக்கெல்லாம் வெளிச்சமாக இருந்தீர்கள், இனிமேல் நாங்கள் இருட்டுக்கு போயிடுவோமே அப்படின்னு சொன்னபோது புத்தர் சொன்ன கடைசி வார்த்தை, அப்போ தீபோ பவ, உனக்கு நீயே விளக்காக இரு. உனக்கு எப்பயும் யாரும் வெளிச்சம் தந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, உனக்கு நீயே விளக்காக இரு என்கின்ற கடைசி வார்த்தையை தன் ஆத்ம சீடனான ஆனந்தனுக்கு சொல்லிவிட்டு 80வது வயதில் கிமு 853வது வருடத்தில் புத்தர் இறந்து போனார். புத்தர் இறந்து 1200 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 8ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இமயமலையின் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேதார்நாத்தில் 32 வயசில் ஆதிசங்கரர் இறந்து போகிறார். நம்ம தென் தமிழகத்தில் காலடி என்கின்ற இடத்தில் பிறந்து தன் காலடியாலேயே அத்வைதம் என்கின்ற ஒரு அற்புதமான சமயத்தை நிறுவி
வடகோடியிலே இருக்கக்கூடிய இமயமலைக்கு பக்கத்திலே கேதார்நாத்திலே 32 வயதிலே ஆதிசங்கரர் என்கின்ற அந்த அற்புதமான மனிதர் காலமாகிறார். அதற்கு பின்னால் 12ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கும் அவருடைய ஸ்தூல உடம்பு இருக்கிறது என்று நம்பப்படுகிற ராமானுஜர் 120 வயதில் காலமாகிறார். ராமானுஜர் இறந்து போயிட்டார். கிபி 33வது வருடம், கிறிஸ்து பிறந்த பிறகு 33வது வருஷம், தன்னுடைய 33வது வயதில் தான் யாருக்காக போதனைகளை தந்தாரோ, எந்த மக்களையெல்லாம் தேவன் மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டாரோ, ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தையும் காட்டச் சொன்னாரோ, அந்த இயேசு பிரானை ஜெருசலேம் பக்கத்தில் இருக்கிற கொல்கொதா என்கின்ற கல்வாரி என்கின்ற இடத்தில் சிலுவையில் அடித்து மரணமடைய செய்தார்கள். தன்னுடைய 33வது வயதில் இயேசுநாதர் இந்த உலகத்தை விட்டு நீங்கி சென்றார். அதற்கு பிறகு அஸ்தினாபுரத்துக்கு பக்கத்தில் தேகோஸ்திரகா அப்படிங்கிற ஒரு இடத்தில், தேகத்தை உதிர்க்கிற இடம்னு அர்த்தமா, தேகோஸ்திரகா அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய 125வது வயதில் கலியுகம் தொடங்குவதற்கு முன்னால் இந்த மகாபாரத யுத்தத்தை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு, காந்தாரியிடம் திட்டெல்லாம் வாங்கிவிட்டு, இந்த தன்னுடைய வாரிசுகள் தானே அழிந்து இறக்கப் போவதை உணர்ந்து கொண்டு, கலியுகம் பிறக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு, இத்தனை விளையாட்டுகளையும் நடத்திய மகாபிரானாகிய கண்ணபிரான் ஒரு மரத்திலே இடதுகால் மேலே வலதுகாலை வைத்து படுத்திருக்கிறார். அந்த கால்கள் அசைவதை தூரத்திலிருந்து ஜரா என்கின்ற ஒரு வேடன் பார்க்கிறான். அந்த கால் விரல்களை பார்த்தவுடனே அந்த கால் விரல்களை அவன் ஒரு மான் என்று நினைத்து தன்னுடைய அம்பினால் அடிக்கிறான். அந்த ஜரா என்கின்ற வேடன் அடித்த அம்பினால் மகா பரமாத்மாவாகிய கிருஷ்ணன் தன்னுடைய ஆயுளை முடித்துவிட்டு அவதாரத்தை நிறைவு செய்கிறார். அயோத்தியில் தன்னுடைய 52வது வயதில் எந்த மக்கள் ராமன் நாட்டை விட்டு காட்டுக்கு போனால் ஏங்கி ஏங்கி அழுதார்களோ, ஏங்கி ஏங்கி தானும் அந்த காட்டுக்கு சென்று விட மாட்டோமா என்று தேடினார்களோ, அந்த மக்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே அந்த மக்கள் அழ சரையு நதியில் விழுந்து தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டான் ஸ்ரீராமன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அவதாரம். இவங்க எல்லாரும் இப்படியெல்லாம் இறந்து போயிட்டாங்க. இந்த பட்டியல் நான் கொடுக்கல, பாரதி கொடுக்குறான். இவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. நோவாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டீர், நோவாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டீர், அந்தனாம் சங்கராச்சாரியன் மாண்டான், அதற்கடுத்த ராமானுஜனும் போனான், சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர் என்று பாரதி சொன்னார். தான் பாரதியுடைய புகழ். இயேசு சாகலாம், கிருஷ்ணன் சாகலாம், ராமன் சாகலாம், ஆதிசங்கர், ராமானுஜர், புத்தர் சாகலாம், பாரதி சாக மாட்டான். பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர் அப்படின்னார். பார்ப்பீங்க நீங்கள்லாம் பார்ப்பீங்கன்னு எப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, சுதந்திரம் அடைவீர்கள், அப்போது என்னுடைய புகழை நான் சாகாமல் இருப்பதை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள் என்று தன்னை பற்றியே அவன் எழுதி வைத்து விட்டு போனான் என்றால், தன் புகழை தான் அறிந்த ஒரு யுகக்கவிஞன் பாரதி. இந்த உரை இல்லாட்டாலும் திரை இல்லாட்டாலும் எதுவுமே இல்லாட்டாலும் அவன் கவிதை எப்படியாவது நம்மை சேர்ந்து இருக்கும். அந்த கவிதைக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருந்திருக்கிறது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பாரதியை ஏதாவது ஒரு விதமாக நிச்சயமாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இனிமையாவது பாரதியுடைய ஏதாவது ஒரு கவிதையை இந்த பைபிள் பரட்டுற மாதிரி படக்குன்னு ஏதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் வச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு வகையில் அந்த கவிதை உங்கள் வாழ்க்கையை தொட்டுவிட்டு சென்று இருக்கும். நான் ரொம்ப உணர்ந்த ஒரு கவிதை, நம்ம ஆழியார்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஆழியார் டேம், அங்கே ஒரு தடவை போயிருந்தப்ப அப்பர் ஆழியார் பார்க்குறதுக்கு அங்கே உள்ள ஒரு ஆஃபீஸர், கோ லீலான்னு பேர், அவங்க பேர், ரொம்ப நிறைய சூழலியல் கட்டுரைகள் எழுதுவாங்க, நல்ல ஆற்றல் உள்ள ஒரு பெண்மணி. அவங்க வாங்கன்னு என்னை கூட்டு போயிருந்தாங்க. அப்பர் ஆழியார் ரொம்ப அடர்ந்த காடு, இந்த மேலே போயிட்டோம். அங்கே போனால் போகிற வழியெல்லாம் காமிச்சிட்டே போகிறாங்க. அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்கும்ல, அந்த ஆஃபீஸுடைய அந்த மேலே ஏறி போகிற படியுடைய கைப்பட்டி உடஞ்சி கிடக்கு, இன்னொரு ஆஃபீஸில் ஒரு காரு நெளிஞ்சு இருக்குது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இதெல்லாமே யானை செஞ்ச வேலை. நம்ம ஆள் வருவார், நைட்டு டபக்குன்னு காரை இடிச்சிட்டு போயிடுவார், திடீர்னு இந்த சுவரை இடிச்சிருவார், திடீர்னு கைப்பிடியை இடிச்சிருவார். நாங்கள் திரும்ப அதெல்லாம் சரி பண்ணுவோன்னு அந்த யானையுடைய லீலைகளை சொல்லிகிட்டே வர்றாங்க. இன்னும் எவ்வளோ சிரமம் தானே அப்படின்னு. ஆமாம், அவங்க இடத்துல நம்ம வீடு கட்டினோம்னா, ஆஃபீஸ் போட்டோம்னா அவங்க இடிக்க தான் செய்வாங்க, நம்ம தான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே போனோம். இங்கே ஏதாவது டீ கிடைக்குமா அப்படின்னே ஒரு கடை இருக்குது அப்படின்னாங்க. பார்த்தா ஒரு
ஒரு குடிசை வீடு மாதிரி, வீடும் கடையும் சேர்ந்து இருக்கிற ஒரு சின்ன இடம். காட்டுக்குள்ளே என்னங்க இருக்கும், ஒரு கணவன் மனைவி, வயசானவங்க. அந்த ஐயாவுக்கு 70 வயசு இருக்கும், இந்த அம்மாவுக்கு 60 வயசு இருக்கும். 2 பேரும் ஒரு டீ கடையும் பழங்கள், பிஸ்கட்டு, மிட்டாய்கள் இது மட்டும் வச்சுருக்காங்க, கொஞ்சமாக வச்சு. அதுக்குள்ளேயே அவங்க இருக்கவும் செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்து அந்த கடையில் எந்த சேதமுமே இல்லை. கல்லால் கட்டப்பட்ட அந்த ஆஃபீஸ் எல்லாமே இடிக்கப்பட்டிருக்கு, யானையால் உடைக்கப்பட்டிருக்கு, காரு நசுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே சேதமாக இருக்குது. நிறைய மரங்கள் முட்டி மோதப்பட்டிருக்கு. ஆனால் சின்ன குடிசையில் அந்த கணவன் மனைவியும் ஒரு கடை நடத்துகிறாங்க. வெளியில் வாழைப்பழத்தாரெல்லாம் தொங்குது. ஆனால் எந்த ஒரு சேதமுமே அந்த கடைக்கு இல்லை. நான் அவங்ககிட்ட கேட்டேன், எப்படிங்க யானை தொந்தரவு உங்களுக்கு மட்டும் இல்லையா? ஏங்க அப்படி சொல்கிறீங்க? யானையெல்லாம் வருவாங்க, அவங்களாம் வருவாங்க. இல்லை உங்களை எந்த இடித்ததே இல்லையானே? ஏங்க அவங்களாம் இடித்தா நாங்கள் தாங்குவோமா? கட்டடம் தாங்குங்க, காரு தாங்கும் நெளிஞ்சாலும். இதெல்லாம் ஒரு அடி அடித்தா நாங்களாம் ஒன்றுக்கு ஆக மாட்டோம். நைட்டு இங்கேருந்து அவங்க பிளிர்ற சத்தம் கேட்கும். சில இந்த வெளியில் இருக்கிற வாழைப்பழத்தை நாங்கள் அப்படியே வச்சுருவோம், அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு போவாங்க. இது பக்கத்தில் உரசுற சவுண்டெல்லாம் எங்களுக்கு கேட்கும். ஒரு நாளும் அவங்க எங்கள் மேலே கையும் வச்சதில்லை, காலையும் வச்சதில்லை. ஒரு சின்ன பாதிப்பு கூட எங்களுக்கு உருவாக்குனதே இல்லை. எங்கள் பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க, எம்மா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே ஏன் வேலை பார்க்குறீங்க, எதுக்கு இப்படி ஒரு கடையை நடத்துறீங்கன்னா, இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இயற்கையோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இந்த காசு எங்களுக்கு போதும், நாங்கள் இங்கேயே இருந்துட்டோம், இது வரைக்கும் எங்களை எந்த வன விலங்குகளும் எந்த தொந்தரவும் செஞ்சதே இல்லை அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இயற்கையுடைய ஆச்சரியம் பாருங்களேன். அன்னைக்கு மறுநாள் ஒரு ப்ரோக்ராம் போகிறதுக்காக பாரதியாருடைய கவிதை எடுத்து படிக்கிறேன். புதுச்சேரியில் இந்த புயல் வெள்ளம்லாம் வந்து நிறைய மரங்கள், தோப்பு எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ அவன் எழுதுகிறான், பிழைத்த தென்னந்தோப்பு அப்படின்னு ஒரு சின்ன கவிதையில். சிறிய, அதாவது எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு. பெரிய பணக்காரங்களுடைய தோப்பு, கட்டடம் எல்லாத்தையும் வாரி சுருட்டிருச்சு அந்த சூறாவளி, அந்த புயல். ஆனால் அதுக்கு நடுவில் சிறிய திட்டையிலே உளதோர் தென்னன் சிறு தோப்பு, ஒரு சின்ன திட்டையில் இருக்குது தென்னன் சிறு தோப்பு, வறியவன் உடைமை அதை வாயு பொடிக்கவில்லை. பெரிய பெரிய பணக்காரங்க தோப்பு எல்லாம் அழிஞ்சு போச்சு, அவங்க கட்டி வச்ச கட்டடம்லாம் இடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு நடுவில் சின்ன தென்னந்தோப்பு தப்பிச்சிருச்சு. ஏன்? வறியவன் உடைமை அதை வாயு பொடிக்கவில்லை. அவன் ஏழப்பட்டவன், அவனை ஒன்றும் செய்ய வேண்டான்னு புயல் தாண்டி போயிடுச்சான். எவ்வளோ ஆச்சரியம்! இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த இயற்கை அவங்களுக்கு ஒத்துழைக்கிறதுக்கும், அந்த காலத்தில் பாரதி பார்த்த ஒரு சிறிய தென்னந்தோப்புக்கு சொந்தக்காரன் அழிபடாமல் நிற்பதற்கும், இயற்கை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எளியவன் பக்கம்தான் நிற்கும் என்பதை ஆழமாக அழுத்தம் திருத்தமாக பாரதி சொல்லியிருந்தான். இன்னும் ஒன்று நான் சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த பாரதி பற்றி பேசக்கூடிய பேச்சாளர்களில் ரொம்ப ரொம்ப பிடித்தமானவர் ராஜாராம் ஐயா. போன வருஷத்துக்கு முந்தின வருஷமே இங்கே வந்திருந்தார்னு நினைக்கிறேன். அவர் தேச தலைவர்களை பற்றி பேசும்போது அவருக்குள்ளே என்னதான் ஆகுமோ, சாமி வந்த மாதிரி ஆயிடுவார். அவர் ஒரு அமைதியானவர். ஆனால் தேச தலைவர்களை பற்றி பேச ஆரம்பித்தோம்னே அவருக்குள்ள ஒரு புது ரத்தம், ஒரு புது நரம்பே வந்த மாதிரி பேசுவார். அதுவும் பாரதியை பற்றி பேசிட்டார்னா, ஒரு மேடையில் அவர் பேசின இந்த பாட்டை கேட்டு நாங்கள் மேடையில் இருந்த எல்லாருமே அழுதோம். நீங்கள் வந்திருந்தீங்களே சிங்கம் புணரிக்கு தீர்ப்பில் சொல்லும் போது அவர் சொல்கிறாருங்க, பாரதியை நம்ம சொல்லும் போது ஆரம்பித்தோம்ல, 5 வயசில் பாரதி அம்மாவை இழந்தவன். இந்த அம்மாவை இழந்த சோகம் இருக்கு இல்லையா, பாரதி எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறான், எவ்வளவோ போராட்டங்களை தாண்டி இருக்கிறான். ஆனால் அந்த அம்மாவை இழந்ததை பாரதியால் ஜீரணிக்கவே முடியல. அந்த 5 வயசு குழந்தையாவே அவன் மனசு பல நேரங்களில் இருந்திருக்குது. இப்படி தெருவில் நடந்து போகும்போது எந்த அம்மாவாவது தான் பிள்ளைய வா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கூப்பிட்டுட்டா அப்படியே நின்றுவானா. நம்மளை இப்படி கூப்பிட்றதுக்கு நமக்கு அம்மா இல்லையேன்னு. எந்த குழந்தையாவது அம்மா அப்படின்னு ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டா அப்படியே நின்று வானத்தை பார்த்து அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு அழுவானா. எத்தனை வயசானாலும் எவ்வளவு உறுதி கொண்ட நெஞ்சை கொண்டிருந்த பாரதி அம்மா அப்படின்ட்டா அப்படி உருகிடுவான், அப்படி நெக்குருகி போயிடுவான். அந்த அம்மாவை இழந்த அந்த பிள்ளையின் சோகம் அவனை விட்டு போகவே இல்லை. தன் நண்பர்கள்ட்ட சொல்லும் போதெல்லாம் சொல்லுவானா, எப்போ இந்த அம்மா பைத்தியம் என்னை விட்டு போகும்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு அடிக்கடி சொல்லுவானா. அப்படி ஒரு அம்மா அம்மா அம்மான்னு அவனுக்குள்ளே ஒரு தேடல் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. நாட்டை பற்றி ஒரு பாரதி ஒரு பாட்டு எழுதுகிறான். நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறீங்க, எல்லாருமே நடுத்தர வயசை தாண்டினவங்க தான். உங்கள் அம்மாவை நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஒரு கணம். உங்கள் அம்மா என்ன தோற்றத்தில் இருக்கிறாங்க, என்ன வயசில் இருக்கிறாங்க? உங்கள் அம்மா என்ன வயசில் இருக்கிறாங்க? ஒரு 40, இப்போ 75. இப்போ பொதுவாக அம்மா அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட நினச்சி பாருங்களேன், ஒரு புடவை கட்டி பூவெல்லாம் வச்சு நல்ல பொட்டு வச்சு ஒரு 40-50 வயசு தோற்றத்தில் தான் நம்ம அம்மாவை நம்ம நினைக்க முடியும். இதுதானே எல்லோரும் யாராக இருந்தாலும் அம்மாவை வந்து ஒரு பெரியவங்களாக தான் கற்பனை பண்ண முடியும். அதுதான் நம்ம ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் பாரதி அவங்க அம்மாவை சின்ன குழந்தையாக பார்க்குறான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாடே அப்படிங்கிற பாட்டில் எங்கள் அன்னையர் தோன்றி
மழலைகள் கூறி அறிந்ததும் இன்னாடே. எங்கள் அம்மாங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, எங்கள் அம்மாலாம் நம்ம அம்மா என்ன பிறக்கும் போதே 45 வயசுலேயே பிறந்தாங்க. அவங்களும் குழந்தையாக தானே பிறந்திருப்பாங்க. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன், நம்ம அம்மாவும் குழந்தையாக தான் இருந்திருப்பாங்க. நம்ம அம்மா குட்டியாக பட்டுப்பாவோட சட்டை போட்டு தெருவில் விளையாடி இருப்பாங்க. நம்ம அம்மாவும் நம்ம சின்ன பிள்ளையில என்ன சேட்டையெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. நம்ம அம்மாவும் நம்ம தாத்தா பாட்டி மடியில் குழந்தையாக தவழ்ந்திருப்பாங்க. எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் இந்நாடு. இந்த நாடு ஏன் முக்கியம்னு பாரதி சொல்கிறான். இப்போ நம்ம நல்ல வேலை கிடச்சா பேசாமல் அமெரிக்காவில் செட்டில் ஆயிடலாம், ஒரு க்ரீன் கார்டு கிடச்சா கனடாவில் இருந்துடலாம். என்னங்க இந்த ஊரில் தண்ணி நல்லா இருக்கா, ஒரு காற்று நல்லா இருக்கா, ஒரு வேலை கிடைக்குதா, எவ்வளவு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, கெட்டவன்லாம் நல்லவனாக இருக்கான், கெட்டவன்லாம் நல்லா இருக்கான், நல்லவன்லாம் வீணாக போயிட்டான், எவ்வளவு குறை சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அந்த நாடை பற்றி. ஆனால் இந்த நாடு ஏன் முக்கியம் பாரதி சொல்கிறான். எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் இன்னாடே, அவர் கண்ணியராகி நிலவினில் ஆடி கழித்ததும் இன்னாடே. நம்ம அம்மா ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க ஒரு பூ பெய்தி அந்த பருவத்தில் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கள்ல, அந்த யங் ஏஜில் டீன் ஏஜில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பௌர்ணமி நிலவில் நின்று அவங்க கதை பேசியிருப்பாங்கள்ல, அவங்க சுற்றி ராட்டனம் ஆடி விளையாடி இருப்பாங்கள்ல. அவர் கண்ணியராகி நிலவினில் ஆடி கழித்ததும் இன்னாடே, தங்கள் பொன்னுடல் இன்புற நீர் விளையாடி இல் போந்ததும் இன்னாடே. ஆற்றுக்கு போய் நல்லா ஜாலியாக கட்டோடு குழலாடுன்னு அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சி பாருங்கள், ஜாலியாக விளையாடிட்டு துணியெல்லாம் துவைச்சி தோளில் போட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு நேரத்துக்கு போயிருப்பாங்கள்ல. அது எங்கே? இந்த நாட்டில் தான் நடந்தது. இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. அடுத்து வர்றார், பெரியவங்களாயிட்டாங்க. மங்கையராய் அவர் இல்லறம் நன்கு வளர்த்ததும் இந்நாடே. அம்மாவுக்கு கல்யாணம் ஆகுது, நம்ம அப்பாவை கல்யாணமாகி அவங்க ஒரு புகுந்த வீட்டுக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றி சாப்பாடு சமைச்சு அவங்க ஒரு குடும்பத்தை உருவாக்கி மங்கையராய் அவர் இல்லறம் நன்கு வளர்த்ததும் இந்நாடு. அவங்க இல்லறம் நன்கு வளர்க்க போய் தான் நம்மளாம் நல்லவங்களாக இருக்கிறோம். நம்ம நல்லவங்களாக இருக்கிறோம்னா நம்ம அம்மாவும் அப்பாவும் நல்ல இல்லறம் நடத்தி இருக்கிறாங்க. அவர் இல்லறம் நன்கு வளர்த்ததும் இந்நாடே, அவர் தங்க மதலைகள் ஈன்று அமுதூட்டி தழுவியது இந்நாடே. நம்ம பிறக்கிறோம், நமக்கு அம்மா பால் கொடுக்குறாங்க, நம்மளை கட்டி தழுவி கொஞ்சுறாங்க. எங்கே வச்சு நடந்தது? இங்கே தான் நடந்தது. மக்கள் துங்கம் உயர்ந்து வளர்கன கோயில்கள் சூழ்ந்ததும் இந்நாடே. இந்த குடும்பமே கோயிலாக மாறி சூழ்ந்து இருந்ததும் இந்நாடே. பின்னர் அம்மாவுக்கு வயசாயிருச்சு, பெரியவங்களாயிட்டாங்க. நம்மளாம் வளர்த்து நம்மளுடைய பிள்ளைகளையும் வளர்த்து பேரம்பேத்தி கொள்ளு பேத்தியெல்லாம் பார்த்துட்டு வயசாயிருச்சு. பின்னர் அங்கு அவர் மாய அவர் உடல் பூந்துகள் ஆர்ந்ததும் இந்நாடே. இந்த மண் ஏன் முக்கியம் தெரியுமா? நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அம்மா, நம்ம அப்பா அவங்களெல்லாம் எங்கெங்கே எரித்தோம்? இந்த மண்ணில் தானே எரித்தோம். அவங்களுடைய சாம்பல் அவர் சொல்கிறாரு பூந்துகள். அவங்க எரிஞ்சு அந்த சாம்பல் பூந்துகளாக இந்த காற்றிலே இருக்கிறதே. இந்த நாடு நமக்கு முக்கியம். வந்தே மாதரம் என்று இதை வணங்கேனோம். இந்த நாடு ஏன் முக்கியம்னா, எங்கள் அம்மாவுடைய அம்மா, எங்கள் அப்பாவுடைய அப்பா எல்லாரும் பிறந்து வளர்ந்து விளையாடி எங்களை பெற்றெடுத்து இல்லறம் வளர்த்து அவர்களுடைய பூந்துகள் இந்த காற்றில் கலந்திருப்பதால் இந்த நாடு நமக்கு ரொம்ப முக்கியம் என்பதை நம்ம ஊனுக்குள் உயிருக்குள் உணர்வுக்குள் ஊடாடி சொன்ன பாரதி என்கின்ற மா கவிஞனை உரைகளால், திரைகளால், இதழ்களால், ஆய்வு நூல்களால் தந்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நம்முடைய இரு கரம் மெய் கொண்டு வணங்கி இப்படி ஒரு அழகான நிகழ்வில் பேசுவதற்கு வாய்ப்பு தந்த கவிராசன் இலக்கிய கழகத்திற்கும் அதை சார்ந்த நல்ல உள்ளங்களுக்கும் இவ்வளவு நேரம் அமர்ந்து கேட்ட உங்கள் அத்துணை பேரையும் இந்த மேடையிலே மிகச்சிறப்பாக பேசிய பேச்சாளர்களையும் வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி.